மாலை வேளையில் உங்கள் மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களுக்காக, பாஸ்டர் கிளாடி அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாட்களில் உடன்படிக்கையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சொல்லுங்கள், எதை குறித்து தியானிக்க போகிறோம்? உடன்படிக்கையை குறித்து, கவனன்ட்டை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த நாட்களில், இந்த காலங்களில் ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஒரு உபதேசம். நீங்கள் மற்ற உபதேசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேசிக், ஒரு பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு மூல உபதேசம், ஒரு ஃபவுண்டேஷன் டாக்ட்ரின். சரியா? இந்த சத்தியம் தெரிஞ்சாதான் முழு வேதாகமத்தையும் நாம் எப்படி வாசிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அல்லது பிரசங்கங்களை கேட்கிற போது அதை சரியாக நாம் எப்படி விளங்கி கொள்வது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும்? சரி, சரியா? ஏன்னா நிறைய நம்ம கேட்குறோம். ஒன்றுக்கு ஒரே வசனத்துக்கு பல வியாக்கியானங்களை கேட்குறோம். என்ன வியாக்கியானம் கொடுத்தாலும், என்னுடைய மானிட்டர்னு சரியான மாதிரி இல்லை, என்ன வியாக்கியானம் கொடுத்தாலும் அதை எப்படி சரியாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறது, இது எல்லாமே எதில் இருக்குன்னா உடன்படிக்கையை குறித்த இந்த சத்தியத்தில் தான் இருக்குது. சரியா? ஆகினால இதை கொஞ்சம் நல்லா என்ன செய்யுங்க, கவனிங்க. சரி, உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன? சரியா? அதிலிருந்து நம்ம துவக்கலாம். உடன்படிக்கையின் முக்கியத்துவம் முதல்ல சொல்கிறேன், அப்புறம் உடன்படிக்கைனா என்னன்னு என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியா? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கவனன்ட்? இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, அல்லது அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? பைபிளில் இருக்கிற உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னா பைபிளே இருக்காது. பைபிளை என்ன செய்யாது? இருக்காது. பைபிளை இன்னொரு பேர் சொல்லுவாங்க, த புக் ஆஃப் கவனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கைகளின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுக்க முழுக்க உடன்படிக்கைகளால் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெனிசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் அது முழுக்க முழுக்க உடன்படிக்கைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உடன்படிக்கைனா என்ன, எந்த உடன்படிக்கையை எப்படி விளங்கி கொள்ளணும், எப்படி புரிந்து கொள்ளணும், அது தெரிஞ்சாதான் இந்த ஹோல் பைபிளும் நமக்கு என்ன செய்யும், தெரியும். சரியா? வேதாகமத்தினுடைய மைய கருப்பொருள் எதுனா, த கோர் பாயிண்ட் எது அப்படின்னா, த்ரோட் பிடிக்குது, கோர் பாயிண்ட் எது அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை. சரியா? வேதாகமத்தினுடைய த கோர் பாயிண்ட், அந்த மைய புள்ளி எது அப்படின்னா, எந்த அச்சாணியில், தேங்க்யூ, எந்த அச்சாரத்தில் இந்த உடன்படிக்கை சுழலுத, மன்னிக்கணும், வேதம் சுழலுது, வேதத்தின் வார்த்தைகள் எதை மையமாக வைத்து செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தா இந்த உடன்படிக்கைகளை மையமாக வைத்து தான் அது செயல்படுகிறது. ஸோ உடன்படிக்கைகளை கவனிப்பது ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, இப்போ உடன்படிக்கைனா என்னன்னு சொல்கிறேன். சரியா? கவனன்ட் அப்படின்னா என்ன? நான் இந்த கவனன்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சொல்லிடுறேன். கான்ட்ராக்ட் என்பது வேற, கவனன்ட் என்பது வேற, இல்லையா? கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு காலத்துக்கு உட்பட்டது, இத்தனை மாதம் இத்தனை வருஷம், அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட். சரியா? அது பேர் ஒப்பந்தம். சரியா? அது வேற. நம்ம இப்போ பார்க்க போகிறது கான்ட்ராக்டை பற்றி இல்லை, நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி? கவனன்ட்டை பற்றி, உடன்படிக்கையை குறித்து. சரியா? சரி, உடன்படிக்கைனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொன்னால், ஒரே வார்த்தையில் சொன்னால் என்னன்னா, ஒருவருக்கு இன்னொருத்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பாங்கல்ல, ஒரு வாக்குறுதி, நான் உனக்கு இதை செஞ்சு தர்றேன் அப்படின்னு வாக்கு தத்தம் கொடுக்கிறது இருக்கு இல்லையா? அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதுக்கு இன்னொரு பெயர் தான்
உடன்படிக்கை. வாக்குத்தத்தம் கொடுக்கிறத நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லாம தியாலஜிக்கல் வேர்டா இறையியல் வார்த்தையா சொன்னா என்ன சொல்லணும்னா உடன்படிக்கை செய்கிறோம்னு சொல்லணும். சரியா? அப்ப உடன்படிக்கைனா வேற என்னமோ கிடையாது. உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்குன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்னா ஒரு வாக்குத்தத்தம் அல்லது பல வாக்குத்தத்தங்கள், ஒன்னோ ரெண்டோ மூணோ அல்லது பலவோ, எப்படியோ வாக்குத்தத்தங்கள் உள்ள இருக்கணும். வாக்குத்தத்தம் இருந்தாதான் அதுக்கு என்னென்ன பேரு? உடன்படிக்கைன்னு பேர். சரியா? நம்ம இந்த உடன்படிக்கைன்னு உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா அது ஏதோ ஒரு தனி அது என்ன அந்த வார்த்தை பொதுவாக என்னன்னா நமக்கு இந்த அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படாத வார்த்தைகள் இருக்கும் தானே. அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணாத சில வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? அது என்ன ஆகும்னு சொன்னால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்குறப்ப பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகும்னா அது ஏதோ நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நம்மளை விட்டு அது ரொம்ப தூரம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நமக்கு இல்லையா? அதெல்லாம் அப்படி ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. உடன்படிக்கைனா என்னன்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதுக்கு பேரு தான் என்னது? உடன்படிக்கை. சரியா? மறந்துடக்கூடாது. இதை என்னாலும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறணும். நல்லா கவனிங்க. பைபிளில் ஒரு இடத்துல உடன்படிக்கைங்கிற வார்த்தை இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். இல்லை, நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு என்று சொல்லி அவர்களோட உடன்படிக்கை பண்ணினான். அப்படித்தான் இருக்கும். சரியா? அப்போ உடன்படிக்கைனாலே கண்டிப்பா அந்த பகுதியில் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஒரு வாக்குத்தத்தம், ஒரு பிளஸ்ஸிங் சொல்லப்படணும். சரியா? சரி, இதை நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க. அப்ப வேதத்தினுடைய மையம் உடன்படிக்கை. ஆனா உடன்படிக்கையினுடைய மையம் என்னன்னா வாக்குத்தத்தம். சரியா? வேதத்தினுடைய மையம் எது? உடன்படிக்கை. உடன்படிக்கையினுடைய மைய பொருள் எது? வாக்குத்தத்தம். அப்ப உடன்படிக்கை இல்லாம வேதம் இல்லை. அதே நேரத்தில் உடன்படிக்கைக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ப்ராமிஸ் இருக்கணும். சரியா? இப்போ நீங்கள் ரெண்டு நாடுகள் உடன்படிக்கை பண்ணிக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரெண்டு நாடுகள், இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் என்ன செய்வாங்க? உடன்படிக்கை பண்ணிக்கிடுவாங்க. ரெண்டு நாட்டு அதிபர்களும் உடன்படிக்கை பண்ணுவாங்க. உடன்படிக்கை பண்ணுறதுனா என்ன சொல்லுவாங்க? அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பார். நாங்கள் உங்களுக்கு இதை செய்து தருகிறோம், இந்த விதமான சாஃப்ட்வேரை நாங்கள் தர்றோம், அல்லது இந்த விதமான அறிவியல் நுட்பங்களை, டெக்னாலஜியை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? நாங்கள் தர்றோம் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணுவார். அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்பார். அதை தர்றோன்னு ப்ராமிஸ் பண்ணுவார். உடனே இந்தியாவிலேருந்து என்ன செய்வாங்க? ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து டெக்னாலஜி கொடுங்க, நாங்கள் எங்கிட்ட இருக்கிற கோதுமை வேறு என்னென்ன கனிமங்கள்லாம் எங்கிட்ட இருக்கோ, எங்களால் எதை தர முடியுமோ நாங்கள் அதை உங்களுக்கு என்ன செய்கிறோம்? நாங்கள் தர்றோம். இவங்க ப்ராமிஸ் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கைனா கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? வாக்குத்தத்தம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரியா? அப்போ ஹோல் பைபிள்லையும் நிறைய உடன்படிக்கைகள் இருக்கு. நிறைய உடன்படிக்கைகள் இருக்கு. நீங்கள் ஒன்றை நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க. உடன்படிக்கைங்கிற வார்த்தை சில இடங்களில் இருக்கும், சில இடங்களில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாலே அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அது என்ன பண்ணப்படுகிறதா அர்த்தம்? அது உடன்படிக்கை பண்ணப்படுவதாக அர்த்தம். அல்லது ஏற்கனவே பண்ணப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ள மேலும் மேலும் பல வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணிட்டே போகலாம்? கொடுத்துட்டே இருக்கலாம். நானும் நீங்களும் இப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன்னு ப்ராமிஸ் கொடுத்துட்டேன். 10 நாள் கழிச்சு பிரதருக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்னொரு ப்ராமிஸ் தர்றேன். அடுத்து ஒரு 20 நாள் கழிச்சு இன்னொரு ப்ராமிஸ். எத்தனை வேணா ப்ராமிஸ் அடிக்கிட்டே போகலாம், கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு உடன்படிக்கைனா கண்டிப்பாக அதுக்குள்ள என்ன இருக்கணும்? வாக்குத்தத்தம் இருக்கணும், ப்ராமிஸ் இருக்கணும். சரியா? இதுதான் இந்த உடன்படிக்கை குறித்ததில் மறக்கவே கூடாத
பரலோகம் போனாலும் பவுலே வந்து நின்று கேட்டாலும் உடன்படிக்கைனா என்னன்னு கேள்வி கேட்டால் வார்த்தை என்ன சொல்லணும்? உள்ள என்ன இருக்கும்? அதுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கும். சரியா? வெரி குட். சரி, இப்போ வேதாகமத்தில் இருக்கிற உடன்படிக்கைகளை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லா உடன்படிக்கைகளையும் தியானிக்க நமக்கு கால அவகாசம் கிடையாது. குறிப்பிட்ட சில உடன்படிக்கைகளை எப்படி எடுத்துக்கலாம்னா, தேவன் மனுஷரோடு செய்த உடன்படிக்கைகள் இருக்குல்ல, தேவன் மனுஷரோடு மனுக்குலத்தோடு செய்த உடன்படிக்கைகள் இருக்குல்ல, அந்த உடன்படிக்கைகளைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? ஏன்னா மனிதர்களுக்குள்ளேயே நிறைய உடன்படிக்கை இருக்கு இல்லை? ஆபிரகாமோ பெலிஸ்திய ராஜாவும் என்ன செஞ்ச, அபிமெலேக்கு என்ன பண்ணி கொண்டாங்க? உடன்படிக்கை பண்ணாங்க. தாவீதும் யோனத்தானும் என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பண்ணாங்க. நிறைய உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கு. ராஜாக்களுக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டாங்க? உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க போறதில்லை. தேவன் இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனோடு அல்லது ஒரு மனுக்குலத்தோடு அல்லது ஒரு ஜனத்தோடு அவர் என்ன உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார், அதைத்தான் இப்போ என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். சரியா? தேவன் மனுஷரோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகள் என்ன, அந்த உடன்படிக்கைகளை அவர் எப்படி நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், அதைத்தான் இப்போ என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். சரி, தேவன் மனுஷரோடு செய்த உடன்படிக்கைகள் பைபிளில் 7 உடன்படிக்கைகள் இருக்கு. சொல்லுங்க, எத்தனை உடன்படிக்கைகள் இருக்கு? 7 உடன்படிக்கைகள் இருக்கு. சரி, வெரி குட். இதை சில பேர் வந்து 6ன்னு சொல்லுவாங்க, சிலர் 8ன்னு சொல்லுவாங்க. பிரிச்சுக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசப்படும். சரியா? ஆனால் வந்து பொதுவாக வந்து கரெக்டாக சொன்னால் மெஜாரிட்டியாக எல்லா ஸ்காலரும் ஏற்றுக்கொள்ளுகிற எண்ணிக்கை என்னன்னா, உடன்படிக்கைகள் தேவன் மனுஷரோடு செய்த உடன்படிக்கைகள் எத்தனை தான்? மொத்தம் 7 உடன்படிக்கைகள். சரியா? சரி, முதல்ல நான் வரிசையா 7 உடன்படிக்கையை நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். சரியா? பிறகு இந்த உடன்படிக்கைகளுடைய ஆசீர்வாதங்களை நாம் எப்படி சுதந்திரிக்கிறதுங்கிறத என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரியா? நீங்கள் நல்லா ஒன்று கவனிங்க. இது ஏதோ ஒரு இறையியல் பாடம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சரியா? நான் உண்மையை சொன்னால், இந்த உடன்படிக்கையினுடைய செய்தி உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு சொன்னால், அதற்கு பிறகு உங்கள் எல்லைகளில் ஆசீர்வாதத்தை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் அதனால தான் நான் நிதானமாக திரும்ப ரிப்பீட் பண்ணி போகிறேன். சரியா? இந்த சத்தியம் தெளிவாக விளங்கிருச்சுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வேதம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வாக்குத்தத்தங்களை நீங்கள் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ண விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் சகலத்தையும் உங்களுக்கு செய்து கொடுக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரியா? உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அந்த அரண்கள், அதாவது சத்துரு நிறைய தாட்ஸை வச்சு, நெகட்டிவ் தாட்ஸ், ராங் தாட்ஸை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கி வச்சிருப்பான் பாருங்க, அது எல்லாவற்றையும் அப்பா இந்த சத்தியத்தை கொண்டு உடைத்து எடிய ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, 7 உடன்படிக்கைகள் இருக்கிறது. வரிசையா நான் சொல்றேன். முதலாவது ஆதாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, ஆடமிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. முதல் உடன்படிக்கை ஆதாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, ஆடமிக் கவனன்ட். சரியா? ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை. இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே யாரோட செஞ்ச உடன்படிக்கைகளை தான் பார்க்க போறோம். தேவன் மனுஷரோடு. வெரி குட். நீங்க இந்த மாலை வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இவ்வளவு பிரிஸ்கா இருப்பீங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்க வார்த்தை மேல உள்ள உங்களுடைய தாகத்துக்காக கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பாரா? சரி, வெரி குட், சூப்பர். இப்ப தேவன் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை, அதை ஆடமிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, கிரியேஷன் கவனன்ட், சிருஷ்டிப்பின் உடன்படிக்கைன்னு பேர். ஏன்னா சிருஷ்டிப்பின் காலகட்டத்தில் செய்தது. ஏன்னா இது ஆதாமோடு மட்டும் செய்யப்படலை, ஆதாமோடும் முழு மனுக்குலத்தோடும். சரியா? அது ரொம்ப முக்கியம். நான் அதை விவரித்து சொல்லும்போது நான் திருப்பி ஆதாமுடைய உடன்படிக்கை விவரிக்கிறப்ப நான் சொல்கிறேன். சரியா? ஆதாமோடும் முழு மனுக்குலத்தோடும் செய்த உடன்படிக்கை, அதை ஆடமிக் கவனன்ட், ஆதாமோடு கூட செய்யப்பட்ட உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது
அடுத்த உடன்படிக்கை நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை. நோவாவோடும் முழு ஜனத்தோடும், பூமியில் இருக்கிற முழு மனுக்குலத்தோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை, ரெண்டாவது உடன்படிக்கை. அதைத்தான் நோவாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. NOACHIC, நோவாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. நோவாவோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. எங்க நீங்க சொல்லிருங்க பார்க்கலாம், முதல்ல இருந்து சொல்லுங்க. முதல் உடன்படிக்கை என்ன? யாரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை? வெரி குட், வெரி குட், சூப்பர். ரெண்டாவது யாரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை? நோவாவோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. வெரி குட். மூன்றாவது ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, ஆபிரகாமிக் கவனன்ட். ஆபிரகாமிக் கவனன்ட், ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. அடுத்து அவரோட சொல்லிடுவோமா? மூணையும் சொல்லிடுவோமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னுல இருந்து வாங்க பார்க்கலாம். முதல்ல யாரோட? ஆதாமோடு. வெரி குட், வெரி குட். ரெண்டாவது நோவாவோடு. வெல்டன், வெல்டன். மூணாவது ஆபிரகாமோடு. சூப்பர், வெரி குட். சரி, நாலாவது இஸ்ரவேல் ஜனங்க, மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை. மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை. இதை மொசாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. MOSAIC, மொசாயிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை, மொசாயிக் கவனன்ட். சரி, வேகமாக வந்துடலாமா? சொல்லிடுங்க பார்க்கலாம். ஒன்று என்ன உடன்படிக்கை? ஆதாமோடு செய்யப்பட்டது. வெரி குட். அடுத்தது நோவாவோடு செய்யப்பட்டது. அடுத்தது ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. அடுத்தது மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை. வெரி குட். சரி, அடுத்தது தாவீது. ஐந்தாவது தாவீதோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, டேவிடிக் கவனன்ட். டேவிடிக் கவனன்ட், தாவீதோடு கூட செய்யப்பட்ட உடன்படிக்கை. தாவீதோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, டேவிடிக் கவனன்ட். சரி, அடுத்தது ஆறாவது புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட். இதுதான் புறஜாதிகளாகிய நம்மோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. புறஜாதிகள் மட்டும் சொல்லக்கூடாது, விசுவாசிகளோடு அப்படி சொல்லலாம். சரியா? விசுவாசிகளோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, இதுதான் புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை, ஆறாவது புதிய உடன்படிக்கை. சரியா? ஒன்னுல இருந்து ஒரே ஒரு வந்துருவோமா? சொல்லிருங்க பார்த்துடலாம். ஆதாமோடு செய்யப்பட்டது. அடுத்தது நோவாவோடு செய்யப்பட்டது. அடுத்தது வெரி குட், வெரி குட், ஆபிரகாமோடு செய்யப்பட்டது. மூணாவது. நாலாவது மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு. வெல்டன், வெல்டன், வெரி குட். அடுத்தது அஞ்சாவது தாவீதோடு. வெரி குட், வெரி குட். ஆறாவது புதிய உடன்படிக்கை. இது யாரோட? விசுவாசிகளோட. யாரோட? அதுல குறிப்பா என்ன, எந்த பகுதியில் இருக்கிற விசுவாசிகள்? புறஜாதிகளாகிய விசுவாசிகள். இதுக்குள்ள யூதர்களும் வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மெயினா இந்த உடன்படிக்கை யாருக்காக கொண்டு வரப்பட்டது? புறஜாதிகளாகிய விசுவாசிகளுக்காக செய்யப்பட்ட உடன்படிக்கை. சரியா? சரி, கடைசியா ஏழாவது மணவாட்டி உடன்படிக்கை. மணவாட்டி உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை இன்னும் வரல. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட பிறகு, சபையாகிய மணவாட்டி எடுக்கப்பட்ட பிறகு அந்த உடன்படிக்கை பரலோகத்தில் வைத்து என்ன செய்யும்? அது நடைபெறும். மணவாட்டி உடன்படிக்கை, மேரிட்டல் கவனன்ட்னு சொல்லுவாங்க. திருமண உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை. சரி, 7 உடன்படிக்கை. சரியா? இப்போ இந்த 7 உடன்படிக்கைகளையும் நம்ம தியானிக்க போறோம். சரியா? அதை எப்படி தியானிக்க போறோம்னா, ஆதாமுடைய உடன்படிக்கை, அடுத்தது நோவாவுடைய உடன்படிக்கை, அடுத்தது ஆபிரகாமோடு கூடிய உடன்படிக்கை, அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடிய உடன்படிக்கை, அடுத்தது இந்த 5 உடன்படிக்கை இருக்கு இல்லையா? இந்த 5 உடன்படிக்கைகளின் ஆசீர்வாதமோ ஒரு சேர
எங்க வைக்கப்பட்டிருக்கிறதுனா ஆறாவது உடன்படிக்கையான புது உடன்படிக்கைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த 5 உடன்படிக்கைகள், முதல்ல இருக்கிற 5 உடன்படிக்கைகளுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதெல்லாம் தனித்தனியா இருக்கு. ஆதாமுக்கு கொடுத்த பிளஸிங் ஆதாமுக்கும் மனுக்குலத்துக்கும், நோவாவுக்கு கொடுத்த பிளஸிங் உண்டு. அடுத்து ஆபிரகாமுக்கு தனிப்பட்ட விதமா அவருக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அடுத்தது மோசேயோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சில உடன்படிக்கைகள், தாவீதுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே முழுமையா நம்ம என்ன சொல்றது, ஒரு கோரா, ஒரு முழுமையா, ஒரு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதா. எல்லா பொருளும் இந்த கடையிலலாம் போய் வாங்கணும்னு சொல்லுவாங்களே, எல்லா பொருளும் சேர்ந்தா அது என்ன சொல்லுவாங்க, காம்போ. வெரி குட். அதை போல இந்த 5 உடன்படிக்கைகள் எல்லாமே எந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறது, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறது. இப்ப இந்த 5 நாட்களும் 5 அல்லது 6 நாட்களும் நம்ம எதை பார்க்க போறோம்னா, நம்ம வெறுமனே இந்த பழைய உடன்படிக்கைகளை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு போறது இல்லை. இந்த பழைய உடன்படிக்கைகள் எல்லாம் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள எப்படி நிறைவேறி இருக்கிறது, அதை நாம எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவது, அதான் இப்ப தியானிக்க போறோம். சரியா? அதனால இந்த புதிய உடன்படிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதிய உடன்படிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விசேஷித்த விதமானது. அதுக்கு நிறைய வேதமே கிட்டத்தட்ட 7 பெயர்கள் சொல்லி இருக்கிறது. வேதமே கிட்டத்தட்ட 7 பெயர்கள் சொல்லி இருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்கு மட்டுமே வேதத்தில் 7 பெயர்கள். 7 எனக்கு நினைவில் இருக்கான்னு தெரியல, சொல்கிறேன். புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை. ஒன்று புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை, 2ஆம் உடன்படிக்கை. அது 7வது உடன்படிக்கை தான், ஆனால் அதுக்கு பேர் என்னன்னு கொடுத்துருக்காரு ஆண்டவர், 2ஆம் உடன்படிக்கைன்னு வச்சிருக்கிறாரு. நான் ஏன்னு பிறகு காரணம் சொல்கிறேன். நான் புதிய உடன்படிக்கை பார்க்க நான் சொல்கிறேன். சரியா? சரி. இதை போல் ஒரு 7 வார்த்தைகள் இந்த புதிய உடன்படிக்கைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 7 உடன்படிக்கைகளுடைய ஆசீர்வாதமும் இந்த ஒரே உடன்படிக்கைக்குள்ள இருக்கு. எந்த உடன்படிக்கைக்குள்ள? இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கு. இதுல என்ன பெரிய பிளஸ்ஸிங் தெரியுமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆதாம் காலத்து உடன்படிக்கைக்குள்ள வைக்காம, நோவா காலத்து உடன்படிக்கைக்குள்ள வைக்காம, ஆபிரகாம் காலத்து உடன்படிக்கைக்குள்ள வைக்காம, மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கைக்குள்ள வைக்காம, தாவீதோடு செய்யப்பட்ட உடன்படிக்கைக்குள்ள வைக்காம, தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவாலே செய்யப்பட்ட புது உடன்படிக்கைக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல? அப்ப இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் வாழுகிறது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படியே வச்சிடலாம், மயில் ரிவ பொறுக்கட்டும். அப்ப அதனால தான் இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம நிறைய என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். சரி, நான் இப்போ திருப்பி ஒரே கேள்வி கேட்டுறேன், எனக்கு மட்டும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. உடன்படிக்கைனாலே கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு வாக்கு தத்தம் இருக்கணும். சரியா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது விளங்கினாதான் இந்த உடன்படிக்கையின் சத்தியங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். சரியா? அதனால இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிருங்க. சரி, இந்த உடன்படிக்கைகளை 2 பிரிவுகளாக நம்ம பிரித்து கொள்ளலாம். உடன்படிக்கையை 2 பிரிவுகளா பிரிக்கலாம். சொல்லுங்க, எத்தனை பிரிவுகளா? சத்தமா சவுண்டு கம்மியா இருக்கு பாருங்க. எத்தனை பிரிவுகளா பிரிக்கலாம்? இதை நல்லா கவனிங்க. 7 உடன்படிக்கைகள் இருக்கு இல்லையா, அந்த 7ஐயும் 2 வகையா பிரிக்கலாம். 2 விதமா அதை கேட்டகரி பண்ணலாம். சரியா? சொல்லுங்க, 7 உடன்படிக்கைகளையும் எத்தனை வகைகளாக பிரித்து கொள்ளலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். சரியா? சரி, எப்படின்னு சொல்றேன். ஒன்னு கண்டிஷனல் கவனன்ட், நிபந்தனைக்கு உட்பட்ட உடன்படிக்கை. நிபந்தனைக்கு உட்பட்ட உடன்படிக்கை கண்டிஷனல்.
அடுத்தது இன்னொன்று இருக்கு, அன்கண்டிஷனல், நிபந்தனைக்கு உட்படாத உடன்படிக்கை. சரியா? கண்டிஷனல் கவனன்ட் அண்ட் அன்கண்டிஷனல் கவனன்ட். நிபந்தனைக்கு உட்பட்ட உடன்படிக்கைகள், அடுத்து நிபந்தனைக்கு உட்படாத உடன்படிக்கை. அப்படின்னா என்னன்னு சொல்றேனே, உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். கண்டிஷனல் கவனன்ட், இதை தியாலஜிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா டயாத்தக்கேன்னு சொல்லுவாங்க. டயாத்தக்கே அப்படிம்பாங்க. டயாத்தக்கே, DIATHEKE, டயாத்தக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இரு நபர் உடன்படிக்கை, கண்டிஷனல் கவனன்ட்டை இரு நபர் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமானதை சொல்றேன், நல்லா உள்வாங்கிக்கிறங்க. கண்டிஷனல் கவனன்ட், டயாத்தக்கே, டைனா 2 தானே, டயாத்தக்கே, இரு நபர் உடன்படிக்கை. அப்படின்னா என்னன்னு சொல்றேன். 2 பேர் கண்டிஷனல் கவனன்ட்னு சொல்லலாம், நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம், அல்லது எத்தனை நபர்கள் உடன்படிக்கை? அது இரு நபர்கள், இரு நபர் உடன்படிக்கை. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், ரொம்ப எளிமைதான். இந்த வார்த்தைகள் தான் புதுசா இருக்குமே ஒழிய விஷயம் ரொம்ப எளிமையானது. சரியா? வார்த்தைகள் தான் நம்ம கேட்காத புதிய வார்த்தைகளா இருக்கும், தியாலஜிக்கல் வேர்ட்ஸா இருக்குமே ஒழிய இந்த சத்தியம் ரொம்ப புரிந்து கொள்வதற்கு எளிமையானது. சரியா? சரி, இரு நபர் உடன்படிக்கைனா என்னன்னு சொல்றேன். இதுல 2 நபர்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுவார்கள். இரு நபர் உடன்படிக்கையில எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணுவாங்க? 2 பேர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. சரியா? அதுல 2 பேரும் வாக்கு தத்தங்களை பரிமாறி கொள்ளுவார்கள். 2 பேருமே ப்ராமிசஸ் பரிமாறிக்கிடுவாங்க. நான் உனக்கு இதை செய்றேன், இவர் சொல்லுவார். அவர் சொல்வாரு, நானும் உனக்கு இந்த காரியத்தை செய்கிறேன், இதை செய்றேன். அவரும் ப்ராமிஸ் பண்ணுவார். 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிடுவாங்க. சரியா? சரி, அதை நிறைவேற்றுவதற்கு சட்டதிட்டங்கள் வகுக்கப்படும். இப்படி செய்யணும், இத்தனை வருஷத்துக்குள்ள செஞ்சிடணும். அது கான்ட்ராக்ட் கிடையாது, ஆனாலும் ஒரு கால அவகாசம்லாம் மனித வழக்கத்தில் சொன்னா. சரியா? இந்த அடுத்த 6 மாசத்துக்குள்ள நான் இதை உனக்கு தந்துடுறேன், அல்லது இந்த காரியத்தை நான் இப்படி செய்வேன், இன்ன விதமா செய்வேன். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாஸ், சட்டதிட்டங்கள் வகுக்கப்படும். சரியா? சரி, இந்த சட்டதிட்டங்கள் மீறப்பட்டால், அதை யார் மீறினாலும் சரி, 2 பேர்ல யார் மீறினாலும் சரி, சட்டதிட்டங்கள் மீறப்பட்டால் உடன்படிக்கை முறிந்து போகும். உடன்படிக்கை என்ன ஆயிரும்? முறிஞ்சிரும், கேன்சல் ஆயிரும். யார் அந்த ரூலை பிரேக் பண்ணாலும், சொல்லப்பட்ட பிரகாரம் யாரும் நடக்கலைனாலும், அந்த உடன்படிக்கை அதோட என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும், முறிஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேனே, நீங்க இதை பிக்சர்ஸ்ல, செய்திகள் எல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்போ அமெரிக்க அதிபரும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோமே, என்ன செய்வாங்க? முதல்ல 2 தரப்பு உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே அமெரிக்கன் பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லுவார், நாங்கள் உங்களுக்கு இதை செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு இதை செஞ்சு தரோம், சில சாஃப்ட்வேர் கொடுக்குறோம், சில டெக்னாலஜி கொடுக்குறோம், அவர் சொல்லுவார். சொன்ன உடனே இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர் பங்குக்கு அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நாங்கள் உங்களுக்கு இத்தனை டன் கோதுமையை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், அல்லது ரைஸ் உங்களுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் சப்ளை. அதான் எங்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும், அதான் கொடுக்க முடியும். நாங்கள் எங்கிட்ட ரைஸ் தான் நிறைய விளையுது, அல்லது கோதுமை விளையுது, நாங்கள் அதை தர்றோம், எங்களால் முடிஞ்ச சில சாஃப்ட்வேரை நாங்கள் உங்களுக்கு தர்றோம், அவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்களா? அடுத்து உடனே ரூல் எழுதுவாங்க. என்ன ரூல் எழுதுவாங்க? இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க, சரி, நீங்கள் கோதுமை தர்றீங்க இல்லையா, அது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இருக்கணும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோதுமை தான் எங்களுக்கு கொடுக்கணும். சரியா? செகண்ட் குவாலிட்டிலாம் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே தானா? ஒத்துக்கிறீங்களா? உடனே சொல்லுவார் இவர், நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார், ஓகே நான் ஒத்துக்கிறேன், இந்த ரெகுலேஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கிடைக்கணும். ரைட், ஓகே. அடுத்து அவர் சொல்லுவார், போன வருஷம் முந்தின வருஷம் உள்ள ஸ்டோரேஜில் உள்ள வீட்டெல்லாம் அந்த கோதுமையை அனுப்பக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இந்த வருஷம் வந்ததை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். ஓகேயா? ரைட், ஓகே. ரூல் எழுதிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த வருஷம் புதிதாக விளைந்த கோதுமையை தான் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், சப்ளை பண்ணுவோம். ரூல் போட்டுட்டே இருப்பாங்க.
சரி, இப்போ இவங்க சொல்லிட்டாங்களா, அடுத்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா சில டெக்னாலஜி, இதை வேற நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக எங்களுடைய எதிரி நாடுகளுக்கு இந்த ஃப்ளைட்டை, இந்த டெக்னாலஜியை நீங்கள் கொடுக்க மாட்டோன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அந்த ஃப்ளைட்டு, அந்த வார்கிராஃப்ட்டு, அந்த போர் விமானம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். எங்களுக்கு பக்கத்து நாடுக்கு நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, கொடுத்துற கூடாது. இவர் ஒரு ரூல் சொல்லுவார். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் சொல்லுவார். ஒரு போர் விமானம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு 10 வருஷம் அதோடைய ரிப்பேர் எல்லாவற்றையும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறணும், ஒத்துக்கிறீங்களா? இவர் ரூல்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார். 2 பேரும் மாற்றி மாற்றி விதிமுறைகள் கேட்பாங்க. சரியா? விதிமுறைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா எழுதுவாங்க. சொல்லுங்க, விதிமுறைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. எழுதிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கையெழுத்து போட்டு 2 ஃபைல் பரிமாறுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு ஃபைல் வச்சிருப்பாரு, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஃபைல் வச்சிருப்பாரு. நாங்கள் இதெல்லாம் செய்து தருகிறோன்னு ப்ராமிஸ் பண்ணி எழுதி கையெழுத்து போட்டு இந்த ஃபைல் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அவர் அதே மாதிரி அவர் சொன்னதையெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு அந்த ஃபைல் யார்கிட்ட வந்துடும்? இவங்ககிட்ட வந்துடும். 2 பேரும் பரிமாறி கொள்ளுகிறார்கள் இல்லையா? அதில் 2 ஃபைல் வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா 2 நாடுகளும் வந்து நம்ம தமிழில் வந்து ஒப்பந்தம்னு தான் சொல்கிறாங்க செய்திகள். ஆனால் அது ஒப்பந்தம் கிடையாது, உடன்படிக்கை. என்னது அது? உடன்படிக்கை. இப்போ உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ உடன்படிக்கை பண்ணும்போது 2 ஃபைல் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க. அதுதான் 2 நபர் உடன்படிக்கை. சரியா? இப்போ நான் சிம்பிளாக கேள்வி கேட்குறேன். 2 நபர் உடன்படிக்கையில் எத்தனை பேர் ப்ராமிஸ் கொடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. 2 பேரும். ப்ராமிஸ் மட்டும் சொல்லுவாங்களா இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் சொல்லுவாங்களா? சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் ஒருவர் மீறினாலும் உடன்படிக்கை என்ன ஆயிரும்? அப்பவே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். சரியா? இது 2 நபர் உடன்படிக்கை. அப்போ பைபிளில் நீங்கள் படிக்கிறப்ப எதெல்லாம் 2 நபர் உடன்படிக்கைன்றதை, எது கண்டிஷனோட இருக்கு, இந்த கண்டிஷன் மீறப்பட்டால் அந்த உடன்படிக்கை கேன்சல் ஆயிரும், எதெல்லாம் கண்டிஷனல் கவனன்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். சரியா? சரி, அடுத்து அன்கண்டிஷனலுக்கு வர்றேன். 2வது வகைக்கு வர்றேன். அதுக்கு பேரு சின்தக்கேன்னு சொல்லுவாங்க. SINTHEKE, சின்தக்கே. கிரீக் வேர்டில் சின்தக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. 1 நபர் உடன்படிக்கை. அதுக்கு பேர் என்னது? முதல்ல பார்த்தது 2 நபர் உடன்படிக்கை. இப்போ பார்க்கறது என்னது? சத்தமாக சொல்லுங்க, என்ன உடன்படிக்கை? 1 நபர் உடன்படிக்கை. உங்களுக்கு சிம்பிளா புரியும். இந்த வார்த்தை தான் புதுசே ஒழிய உங்களுக்கு எளிமையாக விளங்கும். சரியா? 1 நபர் உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னு சொல்றேன். மேலான நிலையில இருக்கிற ஒருத்தர், வார்த்தை முக்கியம். மேலான உயர்வான நிலையில இருக்கிற ஒருத்தர் கீழ் நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பார். சரியா? மேலான நிலையில் இருக்கிற ஒருத்தர் கீழ் நிலையில் இருக்கிறவருக்கு என்ன கொடுப்பாரு? ப்ராமிஸ் கொடுப்பார். சரி பிரதர், அவர் இவருக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, அப்ப இவர் திருப்பி எதுவும் ப்ராமிஸ் கொடுப்பாரான்னா, இவர் திரும்ப எந்த ப்ராமிஸும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா கொடுக்கிறதுக்கு இவர்கிட்ட எதுவும் இல்லை. சரியா? அப்ப எல்லாவற்றையும் உடைய மேலான நிலையில் இருக்கிற ஒருத்தர், அவர்கிட்ட எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. அவர் என்ன செய்வார்னா, கீழ் நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸோ அல்லது பல ப்ராமிஸையோ கொடுப்பாரு. அதுக்கு எந்த கண்டிஷனும் போட மாட்டாரு. ஏன்னா கண்டிஷன் கொடுத்தாலும் அதை அவரால் என்ன செய்ய முடியாது? கீழ் நிலையில் இருக்கிற அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவருக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்க மாட்டாங்க, எந்த கண்டிஷனும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னாலும் அவங்களால நிறைவேற்ற முடியாது. அப்ப மேல் நிலையில் இருக்கிற ஒருத்தர் கீழ் நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு இறக்கப்பட்டு ஒரு காரியத்தை நான் உனக்கு செஞ்சு தரேன்னு வாக்கு பண்ணுகிறார் பாருங்க. அதுக்கு பேரு தான் அன்கண்டிஷனல் கவனன்ட். 1 நபர் உடன்படிக்கை, நிபந்தனையற்ற உடன்படிக்கை. சொல்லுங்க, என்ன அற்ற உடன்படிக்கை? இதுல
அந்த மேலான நபர் ஒரு வாக்குறுதி அந்த கீழ் நிலையில இருக்கிறவருக்கு கொடுத்துட்டார்னு வைங்க, எந்த சூழ்நிலையிலையும் அந்த வாக்குறுதி மீறப்படக்கூடாது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய முழு பொறுப்பும் யாருடையது? அந்த மேலான நிலையில இருக்கிறவருடையது. அவர் அதை கண்டிப்பா நிறைவேற்றணும். ஒருவேளை நிறைவேற்ற முடியாத ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தா கூட அந்த சூழ்நிலையை மாற்றி அது எல்லாவற்றையும் சரி செய்து அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவருடையது. அதை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலையே கடினமா இருந்தாலும் அவர் என்ன செய்யணும்? எதை மாற்றணும்? முதல்ல சத்தமா சொல்லுங்க. இப்போ மேலான நிலையில் இருக்கிற ஒருத்தர் கீழ் நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன கொடுத்துட்டாரு? ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த கீழ் நிலையில் இருக்கிறவர் பண்ணுற காரியமோ அல்லது அவருடைய சூழ்நிலையோ பார்த்தா இவர் ப்ராமிஸை நிறைவேற்றத்தக்க எந்த விதமான அந்த சூழ்நிலையும் அந்த சாதகமான காரியங்கள் எதுவுமே அங்கே உடனே இவர் நான் கொடுத்த ப்ராமிஸை மாத்துறேன், வாக்குறுதியை நான் மாத்துறேன், இதை உனக்கு செய்ய மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. இவர் வாக்குறுதியை மாற்றக்கூடாது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இடையூறா இருக்கு பாருங்க அந்த சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரி செய்து அந்த வாக்குறுதியை அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுதான் அன்கண்டிஷனல் கவனன்ட். சொல்லுங்க, என்னது? அதான் ஒரு நபர் உடன்படிக்கை. சொல்லுங்க, எத்தனை நபர் உடன்படிக்கை? இங்க பிராமிஸ் 2 பேர் கொடுக்கல, எத்தனை பேர் தான் கொடுத்துருக்காரு? நீங்க சில நேரங்களில் பார்த்துருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன நாடுகளுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பூட்டான், நேபாளம், பங்களாதேஷ், இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே ட்ராவல் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, நம்ம தேசம் அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு 1000 கோடி தர்றோம், உங்கள் நாட்டில் சில விஷயங்களை நாங்கள் கட்டித்தர்றோம், சில ஃபேக்ட்ரி செஞ்சு தர்றோம். இந்த நம்ம தேசம் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்க. சரி பிரதர், அவங்க ஏதாவது கொடுப்பாங்களான்னா அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. அந்த அந்த நீங்கள் உடன்படிக்கைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நிற்பார், பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் நிற்பார், ஒரே ஒரு ஃபைல் தான் வச்சுருப்பாங்க. ஒரு ஃபைல். நம்ம பிரைம் மினிஸ்டர் நான் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு யார்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க? அந்த பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். இப்போ மேலான நிலையில் இருக்கிற பொருளாதாரத்தில் இதிலெல்லாம் கொஞ்சம் மேலான நிலையில் இருக்கிற ஒரு தேசம் ஒரு சின்ன தேசத்துக்கு சில வாக்கு தத்தங்களை என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம தேசம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு இருக்குது, அதை இலங்கைக்கு கொடுத்தாங்க. தெரியுமா? அதை இலங்கைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் கொடுத்ததை என்ன செய்ய மாட்டாங்க? திரும்ப வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது என்ன கவனன்ட்? அது ஒரு நபர் உடன்படிக்கை. இவங்களா தானமாக அதை என்ன செஞ்சுட்டாங்க? அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? அதை திரும்ப வாங்குறது நமக்கு என்ன அல்ல, மதிப்பு அல்ல. சரியா? அப்ப மேலான நிலையில் இருக்கிற ஒருத்தர் கீழ் நிலையில் இருக்கிறவருக்கு இறக்கப்பட்டு அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், அதுதான் ஒரு நபர் உடன்படிக்கை. சரியா? சின்தக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் உடன்படிக்கை அல்லது அன்கண்டிஷனல் கவனன்ட். சொல்லுங்க, என்னது அது? அன்கண்டிஷனல் கவனன்ட். சரி, இதை மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம உடன்படிக்கைகளுக்குள்ள போயிடுவோம். நான் கேள்வி கேட்குறேன், நீங்க எனக்கு வேகமாக பதில் சொல்லிடுங்க பார்க்கலாம். உடன்படிக்கைகளை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். எத்தனை விதமாக பிரிக்கலாம்? 2 விதமாக. என்னென்ன? முதல்ல எத்தனை நபர் உடன்படிக்கை? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். 2 நபர் உடன்படிக்கை. வெரி குட். அதுல எத்தனை பேர் ப்ராமிஸை பரிமாறி கொள்ளுவாங்க? 2 பேர். ப்ராமிஸ் மட்டும் சொல்லுவாங்க, அடுத்து என்னவும் சொல்லுவாங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறப்பட்டா என்ன ஆயிரும்? உடன்படிக்கை என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். சரியா? யார் மீறினாலும் சரி கேன்சல் ஆயிரும். சரி, இது ஒரு பக்கம். இதான் கண்டிஷனல் கவனன்ட். சொல்லுங்க, இது என்ன கவனன்ட்? இது கண்டிஷனல் கவனன்ட். நிபந்தனைக்கு உட்பட்டது. உடன்படிக்கை மீறப்பட்டு விட்டால் என்ன ஆயிரும்? எல்லாம் கேன்சல். இது ஒரு உடன்படிக்கை. அடுத்தது 2வது வரலாம். 2வது உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? ஒரு நபர் உடன்படிக்கை இல்லையா? சரி,
ஒரு நபர் உடன்படிக்கையில் எத்தனை பேர் மட்டும்தான் உடன்படிக்கை பண்ணுவாங்க? ஒரே ஒரு நபர் தான். அங்க எந்த கண்டிஷனும் என்ன செய்யாது, இருக்காது. சொல்லுங்க, எந்த கண்டிஷனும் இருக்காது. இப்ப இந்த உடன்படிக்கையை மீற முடியுமா? ஒரு நபர் உடன்படிக்கையை கேன்சல் பண்ண முடியுமா? அதை நிறைவேற்றத்தக்க சூழ்நிலை இல்லை. அதுவும் எப்படி? மேலான நிலையில் இருக்கிறவர். சொல்லுங்க, யாரு நிலையில் இருக்கிறவர்? யாருக்கு கொடுக்கிறாரு? சரி, இங்க கீழ் நிலையில் இருக்கிறவர் ஏதாவது கொடுப்பாரா? இல்லை, ஏன்னா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. சரி, இப்ப கீழ்நிலையில இருக்கிறவருக்கு அவர் பிராமிஸ் கொடுத்தார்ல, மேல இருக்கிறவர் பிராமிஸ் கொடுத்தார் தானே, அந்த பிராமிஸை நிறைவேற்றத்தக்க சூழ்நிலை இல்லை, சிச்சுவேஷன் இல்லை, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எதுவுமே அங்க இல்லை. அப்படி இருந்தா கூட இவர் வாக்குறுதியை மாற்றக்கூடாது. இவர் எதைத்தான் மாற்றணும்? சூழ்நிலைகளை மாற்றி எவ்விதத்தில் ஆகிலும் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வாயின் வார்த்தைகளோ என்ன செய்வதில்லை, அது ஒரு நாள் என்ன பண்ணுவதில்லையா, ஒளிந்து போவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ நான் ஒவ்வொரு உடன்படிக்கையா சொல்லிட்டே வரப்போறேன். அது என்ன உடன்படிக்கை? கண்டிஷனல் கவனன்ட்டா, அன்கண்டிஷனல் கவனன்ட்டா? அதைத்தான் நம்ம ரொம்ப அதிகமாக முக்கியமாக கவனிக்கணும். அப்போதான் அந்தந்த வேத பகுதிகள் உங்களுக்கு புரியும். இவருக்கு ஏன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினாரு, இவருக்கு ஏன் நிறைவேற்றாமல் விட்டாரு, இவரை ஏன் பனிஷ் பண்ணுறாரு ஆண்டவர், இவரை ஏன் பனிஷ் பண்ணாமல் விடுறாரு? இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் வருது இல்லையா? ஒரு இடத்துல ஒரு காரியம் என்ன செய்யுது, இப்படி இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தா இன்னொரு காரியம் வேற மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப நிறைய நேரங்கள் என்னவா இருக்கு, கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லை? ஒரு கான்ஃபரன்ஸ், நான் இடம் ஊர்லாம் சொல்லலை, இங்கே இல்லை, மதுரையில் இல்லை, வெளியூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் 3 நாள். 3ஆவது நாள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பசங்களுக்கெல்லாம் ஈவினிங்கில் ஒரு சின்ன அந்த வேலை செஞ்ச பசங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்க. அப்போ இருந்த தம்பிமாருக சிரிச்சிட்டே இருக்கானுங்க. அப்போ நாங்கள் என்னடா சிரிச்சிட்டே இருக்கீங்க என்னடா அப்படின்னு கேட்டால், அப்போ சொல்கிறான், அண்ணே ஒரு பிரசங்கியார் ஃபஸ்ட்டு நாள் அவர் சொன்னார்னே, என்ன சகேயுவே நீ இறங்கி வா, சகேயுவே நீ இறங்கி. உண்மையாவே இது நடந்த சம்பவம். அதே கான்ஃபரன்ஸில் இன்னொரு பிரசங்கியார் இன்னொரு வசனத்தை எடுத்து மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசேயே நீ மலை மேல் ஏறி வா. மலை மேல இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் இருக்கு, நீ அங்கேயே இரு. நீ இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, அண்ணே நான் ஏறவா இறங்கவா அங்கேயே இருக்கவா? என்னவா? நம்ம தான் அந்த செஷன் முடிஞ்ச உடனே மறந்துடுவோம். பசங்கள்லாம் எவ்வளோ வாட்ச் பண்ணுறாங்க பாருங்க. நான் இப்போ ஏறவா இறங்கவா அங்கே இருக்கவா இல்லை? அப்போ என்னன்னா நிறைய ஏன் கன்ஃபியூஷன்னா, இந்த அடிப்படையான சில விஷயங்கள் என்ன செய்யாமல் இருக்கிறதுனால, புரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. சரியா? அதனால இது விளங்கிருச்சுன்னா உங்களுக்கு முழு வேதாகமும் விளங்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ முதலாவது உடன்படிக்கை எடுத்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் சில உடன்படிக்கைகளை பார்த்துடலாம். சரி, எடுங்க பார்க்கலாம். முதலாவது உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? யாரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை? ஆதாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. சரி, யாரோட செஞ்சது? அது முக்கியம். யாரோட செஞ்சது? தேவன் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. சரியா? இதை ஆடமிக் கவனன்ட்னு சொல்லுவாங்க. இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறதுனா, ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம், 15, 16, 17 நினைக்கிறேன். 15ல இருந்து இல்லை 15, ஆமாம் 15, 16, 17. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 15ல இருந்து 17 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சரி, இப்ப ஆண்டவர் ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை இல்லாம தேவன் எந்த மனுஷரோடும் உறவாடுகிறது இல்லை. எல்லாமே உடன்படிக்கையில தான் நடக்குது. சரியா? சரி, இப்ப கவனிங்க. தேவன் ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன? ஆதாமுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், சில நிபந்தனைகளையும் கொடுக்கிறார். அதே போல ஆதாமும் சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் இன்ன காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு அவரும் என்ன செய்கிறாரு? சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். சில நிபந்தனைகளும் விதிக்கப்படுகிறது, சட்டதிட்டங்கள் விதிக்கப்படுகிறது. மீறினா பனிஷ்மெண்ட் உண்டு, விளைவு உண்டு என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. சரி, என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஆதாமுக்கு என்ன ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தாரு அப்படின்னா, 1வது அதிகாரம் 28வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க நீங்கள். பழுகி பெருகி 28, ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, சில பிளெஸிங்ஸ் கொடுக்கிறாரு. ஒன்று, நீங்க பழுகி பெருகி இந்த பூமியை ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்க, பழுகி பெருகி இந்த பூமியை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? நான் தான் படைச்சேன், எல்லாத்தையும் நான் தான் உண்டு பண்ணேன், ஆனா உங்களுக்கு முழு அதிகாரத்தையும் நான் தந்துடுறேன். நீங்க பழுகி பெருகி இந்த பூமியை என்ன பண்ணிக்கலாம்? ஆளுகை செய்யுங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், அவர்களுக்கான ஃபர்ஸ்ட் பிளஸிங் சொல்லப்படுது. சரி, அடுத்து 2வது ஒரு வாக்கு, ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. என்ன? இப்ப 2:15 வாசிச்சோம்ல, நீங்க தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். சொல்லுங்க, தோட்டத்தில் இருக்கிற சகல 16வது வசனம், ஆதியாகமம் 2:16, ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நீ கண்டிப்பா இந்த தோட்டத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கனிதரும் விருட்சங்கள், எவ்வளவு விருட்சங்கள் இருக்கோ, என்னென்ன காய்கனிகள் இருக்கோ, எல்லாவற்றையும் நீ என்ன செய்து கொள்ளலாம்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இல்லையா? இலவசமா நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம். சரியா? நான் தான் உண்டு பண்ணியிருக்கேன், நான் தான் விதைத்து இருக்கிறேன், நான் தான் மழையை பொழிய பண்ண போறேன், எல்லாமே நான் தான் செய்கிறேன். ஆனால் நான் செய்ததனுடைய ஆசீர்வாதத்தை, என்கிட்ட இருக்கிற இது எல்லாவற்றையும் நீ என்ன செஞ்சுக்கலாம்? நீ சாப்பிட்டுக்கலாம். இந்த 2 பிளஸ்ஸிங்கும் அங்கே சொல்லப்படுது. சரியா? சரி, அடுத்து ஆதாம்கிட்ட இருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன? 2 காரியங்களை அவர் மன்னிக்கணும், 3 காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். 3 காரியத்தை ஆதாம்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். ஆதாமும் அதற்கு ஒப்புக்கொள்ளுகிறார். என்ன காரியம்? 1, தோட்டத்தை பண்படுத்தணும். தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். 1. அடுத்து 2வது, தோட்டத்தை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இது 2 செய்ய வேண்டியது. செய்ய வேண்டிய ஆதாம் செய்ய வேண்டியது. இப்போ ஆதாம் தரப்புல இருந்து ஆதாம் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், ஆதாம் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன செய்யணும்? தேவன் எதிர்பார்க்கிறார். நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும், தோட்டத்தை பண்படுத்தணும், ஒர்க் பண்ணணும் இங்கிலீஷ்ல. ரைட், ஓகே. அடுத்து தோட்டத்தை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். இது 2 நீ செய்ய வேண்டியது. அடுத்து நீ செய்யக்கூடாத ஒரு காரியம் இருக்கு, நிபந்தனை ஒன்று இருக்கு. அல்ல கவனிங்க, தேவன் தன் தரப்புல ஒரு ப்ராமிஸ், 2 ப்ராமிஸ் கொடுக்கிறார். நீங்க பழுகி பெருகி பூமியை ஆளுகை செஞ்சுக்கலாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் விருட்சங்களையும் புசித்து கொள்ளலாம். இது ப்ராமிஸ் தேவன் பக்கத்துல இருந்து வருது.
அடுத்து ஆதாம் அவருடைய சைட்ல இருந்து தேவன் எதிர்பார்க்கிறார், நீ இந்த 2 காரியத்தை செய்யணும்னு. ஆதாம் ஒப்புக்கொள்ளுகிறார். என்ன காரியம்? ஒன்று, தோட்டத்தை என்ன பண்ணணும்? பண்படுத்தணும். ஓகே ஆண்டவரே, நான் தோட்டத்தை பண்படுத்துகிறேன். அடுத்தது என்ன செய்யணும்? தோட்டத்தை பாதுகாக்கணும். இது 2 பேரும் இப்போ ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்து ஒரு ரூல் வைக்கப்படுகிறது, ஒரு நிபந்தனை வைக்கப்படுகிறது. என்ன? நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் வைக்கப்படுகிறது. 2 பேரும் 2 காரியங்களை பரிமாறுறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன். தேவன் சொல்லுகிற 2 ஆசீர்வாதங்கள் என்ன? 2 ப்ராமிசஸ் என்ன? சொல்லுங்க. பழுகி பருகு. அடுத்தது என்னது? பூமியை ஆளுகை செய்யணும். அடுத்தது இப்ப ஆதாம் தரப்புல இருந்து 2 ப்ராமிஸ் வருது. என்னது? தோட்டத்தில் நான் என்ன பண்றேன்? பண்படுத்துறேன், பாதுகாக்கிறேன். ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கப்படுகிறது. அப்ப என்னது? என்ன கண்டிஷனு? எதை புசிக்க கூடாது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. அதை புசிக்கும் நாள்ல நீ என்ன ஆவாய்? பனிஷ்மெண்ட்டும் தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் இது எப்படி உடன்படிக்கைன்னு சொல்றீங்க? இங்க உடன்படிக்கைங்கிற வார்த்தையே இல்லையே. ஆக்சுவலா என்னன்னா, ஆதியாகம புஸ்தகத்துல அந்த இடத்துல உடன்படிக்கைங்கிற வார்த்தை சொல்லப்படல. ஏன்னா பொதுவா உடன்படிக்கைகள் செய்யப்படுகிற போது அங்க ரத்தம் சிந்தப்படும். சொல்லுங்க. உடன்படிக்கைகள் செய்யப்படுகிற போது என்ன சிந்தப்படும்? ரத்தம் அடையாளமாய் அங்கே சிந்தப்படும். ஆனா இந்த உடன்படிக்கைக்கு கீழே ரத்தம் சிந்தப்படாததுனால அங்க உடன்படிக்கைங்கிற வார்த்தையை ஆவியானவர் எழுதல, வேதம் அந்த வார்த்தையை கையாளல. சரியா? ஆனா கண்டிப்பா இது உடன்படிக்கை தான். இது எங்க எழுதப்பட்டிருக்குன்னா, ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். ஓசியா சாப்டர் 6 verse 7. ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வாக்கியம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. அவர்களோ ஆதாமை போல் எதை மீறியா? உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். போதும். அப்ப அவர்கள் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப தேவன் ஆதாமோட என்ன பண்ணி இருக்கிறாருன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்காருன்னு அர்த்தம்? உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்ப நீங்க சொல்லிருங்களேன், இதுல ஒரு கண்டிஷன் போட்டாரா? இதுல எத்தனை பேர் வாக்கு தத்தங்களை பரிமாறுறாங்க? 2 பேரு. அப்ப இது என்ன கவனன்ட்? இது சத்தமா சொல்லுங்க. 2 நபர் உடன்படிக்கை. அதுல 2 நபர் உடன்படிக்கையில ப்ராமிஸ் மட்டும் வராது, அடுத்து என்ன வரணும்? அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்ன ரூல் வைக்கப்படுது? எதை புசிக்க கூடாது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க கூடாது. சரி, புசிச்சா என்ன நடக்கும்? சாகவே சாவாய், இல்லையா? இப்ப இந்த 2 நபர் உடன்படிக்கை. ஆனா ஆதாம் என்ன செஞ்சார்னா, தேவன் இந்த உடன்படிக்கையை மீறல. இந்த உடன்படிக்கை இல்லை, அவர் எந்த உடன்படிக்கையுமே தேவன் மீறினதில்லை. சரியா? தேவன் இந்த உடன்படிக்கையை மீறல, ஆதாம் இந்த உடன்படிக்கையை மீறினா. சோ ஆதாம் மீறினதுனால இந்த உடன்படிக்கை என்ன ஆகி போயிற்று? முறிந்து போயிற்று, கேன்சல் ஆயிருச்சு. அதனால தான் அவர் சொன்னார்ல, தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் புசிக்கலாம்னு பெர்மிஷன் கொடுத்தார்ல. இப்ப கேன்சல் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இனிமே தோட்டத்தில் இருக்கிற எந்த விருட்சத்தின் கனியை என்ன செய்ய முடியாது? புசிக்க. சோ தோட்டத்திலிருந்து ஆதாம வெளியே துரத்தி விட்டார். சரியா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப ஆதாமோட ஒரே ஒரு உடன்படிக்கை பண்ணல. இப்ப ஆதாம் இந்த உடன்படிக்கையை மீறினதுனால ஆதாமோட திரும்பவும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதான் ஆதாமோடு செய்யப்பட்ட 2வது உடன்படிக்கை. ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 15. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதாமுக்காக
அங்க ஒரு பிராமிஸ் கொடுக்கப்பட்டது பாருங்க, ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க. ஆதாம், நான் உன்னோட செய்த அந்த முதல் உடன்படிக்கையை நீ முறிச்சிட்ட, உன்னால அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியல, ஆனாலும் பரவாயில்லை, இப்ப நான் உனக்கு இன்னொரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறேன். உனக்காக என்னுடைய இரட்சகர் வருவாரு. அவர் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கி காட்டுவாரு. அவர் வந்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. அங்க ஒரு பிராமிஸ் கொடுத்தார் பாருங்க. அதான் ஆதாமோடு செய்யப்பட்ட இரண்டாவது உடன்படிக்கை. ஆதாமோட 2 உடன்படிக்கை. சரி, ஆதாமோடு 2, ஆபிரகாமோடு 2, இஸ்ரவேலரோடு 2, ஒரே உடன்படிக்கைக்குள்ள சப் கேட்டகரியா வச்சுக்கலாம். ஆதாமோடு முதல்ல செஞ்ச உடன்படிக்கையை, முதல்ல கொடுத்த வார்த்தையை ஆதாம் காப்பாற்ற முடியல. அதனால அந்த உடன்படிக்கை முறிஞ்சிச்சு. அதன் நிமித்தம் ஆண்டவரே இறங்கி வந்து 2வது ஒரு உடன்படிக்கையையும் அவனோட செய்கிறாரு. 2வது ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அவர் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த அந்த 2வது சொல்றாருல, அவர் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார்னு சொல்றாருல, யாரை பத்தி சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. யாரை குறித்து சொன்னார் அந்த வாக்குத்தத்தம்? இயேசுவை குறித்து சொன்னாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் எந்த உடன்படிக்கைக்குள்ள நிறைவேறுதுன்னா, இந்த புது உடன்படிக்கைக்குள்ள அது நிறைவேறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிராமிஸை அவர் புதிய உடன்படிக்கையில நிறைவேற்றி காட்டினார். சரியா? எப்படி நிறைவேற்றினார்னு மட்டும் சொல்லி முடிச்சிருவோமா? அதுதான் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம நிறைய காரியங்களை பார்த்துடலாம். சரியா? எப்படி பிரதர் நிறைவேற்றினார்? சரியா? அதை பார்த்துடலாமா? சரி, வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் கூட வாசிங்களேன். 1லிருந்து 7 வரைக்கும் வாசிங்க. Genesis chapter 3 from the verse 1 to 7. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அந்த கண்கள் திறக்கப்படும், அதை குறிச்சுக்கிறீங்க. சரியா? உங்க கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்பொழுது இருவருடைய கண்களும் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. சரி, இப்ப சாத்தா வந்து நல்லா கவனிங்க, கொஞ்சம் உற்று கவனிங்க. சாத்தா வந்து ஏவாள்கிட்டையும் ஆதாம்கிட்டையும் சில காரியங்களை பேசுறான். அதன்படியே இவர்கள் செயல்பட்டாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் இருவருடைய கண்களும் என்ன செய்யப்பட்டதா? திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. சொல்லுங்க, நிர்வாணிகள் என்று. 8வது வசனம் தானே? 8வது வசனமா? 7வது வசனம் வாசிங்க. 7, 8 வாசிங்க.
அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து, வெரி குட், அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். தங்களுக்கு எதை உண்டு பண்றாங்க? சரி, இப்ப கவனிங்க. என்ன நடந்துச்சுன்றதை நான் ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்றேன். எளிமையா சொல்ல ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக, புரிந்து கொள்ள உங்களுக்கு கிருபை தருவாராக. சரி, இப்ப கவனிங்க. கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகள் என்று அறிஞ்சாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப பாவம் செஞ்சப்ப கண்ணு திறந்துச்சு. சொல்லுங்க, பாவம் செஞ்சப்ப கண்ணு. அப்ப பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணும் போது கண்ணு என்ன செய்யணும்? மூடணுமா வேணாமா? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சொல்ற விளங்குதா? பாவம் செஞ்சப்ப கண்ணு என்ன செஞ்சுச்சு? அப்ப பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணும் போது இதுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்ல? அங்க கண்ணு என்ன செய்யணும்? அப்ப மூடணுமா திறக்கணுமா? மூடணுமா? மூடிச்சா? சரி, இப்ப எப்படி கேட்கிறேன்? அது என்ன? அது வசனம் சொல்லுது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் என்னென்ன அறிந்தாங்களா? இது என்ன நியாயம்? அதாவது பார்வையே இல்லாத ஒருத்தர்னு வச்சுக்கிடுவோம். ஒரு குருடர், 2 கண்ணும் பார்வை இல்லாத ஒருத்தர். அவரு தான் நிர்வாணமா இருந்தா அவருக்கு தான் நிர்வாணமா இருக்கிறங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் தானே? உண்மைதானா? நிர்வாணமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கண் என்ன செய்யணும்னு அவசியம் கிடையாது. 2 கண்ணு டோட்டல் பிளைண்ட் இருக்காங்கல்ல, கம்ப்ளீட் பிளைண்டா இருக்காங்கல்ல, அவங்களுக்கே கூட அவங்க நியூடா இருந்தா அது அவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? தெரியும். அப்புறம் எப்படி கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் அப்படின்னா எப்படி கண்ணு திறந்துச்சு? எந்த கண்ணு எப்படி திறந்துச்சு? ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, இதைத்தான் உங்களுக்கு எளிமையாக சொல்லிடுறேன், புரியும்படியா சொல்றேன். சரியா? சரி, இப்ப கவனிங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு. சொல்லுங்க, என்னென்ன இருக்கு? ஆவி, ஆத்துமா, சரீரம். நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது இந்த சரீரம் தான். சரீரத்தில் 5 அவயவங்கள், 5 சென்சஸ் இருக்கு. இந்த 5 சென்சஸை வச்சு தான், அந்த 5 புலன்களை வச்சு தான் இந்த சரீரம் செயல்படுகிறது. என்னென்ன? கண்கள், அடுத்து காதுகள், அடுத்தது மூக்கு, அடுத்து வாய், அடுத்து மெய், தோல் அல்லது மெய் உடல்னு சொல்லலாம். சரியா? இந்த 5 புலன்களை வச்சு இந்த சரீரம் செயல்படுது. இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தெரியுதா? சரி, அதுக்கு அடுத்து நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு. சொல்லுங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? ஆத்துமா இருக்கு. சரியா? சரீரங்கிறது 100% ஃப்ளஷ். அது சரியா? 100% ஃப்ளஷ். அடுத்து ஆத்துமாவுக்கு வர்றேன். ஆத்துமாங்கிறது, சோலுங்கிறது 50% அது ஃப்ளஷ் கிடையாது. 50% ஃப்ளஷ்ல வச்சு தான் அது செயல்படுது. எப்படின்னு சொல்றேன். ஆத்துமாங்கிறது, ஆத்துமான என்ன? உங்க மைண்ட், மனம், சிந்தனை, யோசிக்கிறோம்ல, எண்ணங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்முடைய ஆத்துமா. ஆனா அந்த ஆத்துமா எதை பயன்படுத்துதுன்னா உங்க பிரைனை, உங்க மூளையை பயன்படுத்துது. ஆத்துமா எதை யூஸ் பண்ணிக்கிறது? உங்களுடைய மூளைய, பிரைனை என்ன செஞ்சுக்கிறது? யூஸ் பண்ணி. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சோல் பாதி அது கண்ணுக்கு புலப்படாததா இருந்தாலும் பாதி அது எதை வச்சு தான் செயல்படுகிறது? எதிர் மேலதான் அது, அதனுடைய கடமை இதுதான். அது எதன் வழியாக தான் செயல்படுகிறது? நம்முடைய பிரைன், மூளையை வச்சு தான் அது செயல்படுது. இது ஆத்துமா. சரியா? சரி, அதுக்கு அடுத்து நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. சொல்லுங்க, நமக்குள்ள என்ன இருக்கிறது? ஆவி இருக்கிறது. சரியா? சரி, இப்ப கவனிங்க. இந்த நான் சரீரத்தை விட்டுருங்க, சரீரம் அதை கம்ப்ளீட்லி விட்டுருங்க, அதை பற்றி இப்ப நம்ம எதுவும் தியானிக்க போறதில்லை. சரியா? இப்ப இந்த ஆவியும் ஆத்துமாவும் எப்படி செயல்படுதுங்கிறத நான் சொல்றேன். ஆவி எப்படி செயல்படும்னா, அதுக்கு எதுவுமே இந்த கண்ணால பார்க்கிறது, இந்த மாம்சத்தின் காரியங்கள் இருக்குல்ல, கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கிறது, நாசினால நுகர்றது, வாயினால பேசுறது, தொடு உணர்வுல வர்றது, இது எதையுமே ஆவி கண்டுக்காது. ஆவிக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று என்னன்னா இந்த வசனம் மட்டும்தான். ஆவிக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று எது மட்டும்தான்?
வசனம் மட்டும்தான். சரி, அடுத்து. ஆனா இந்த ஆத்துமா இருக்கு பாருங்க, அது அப்படி கிடையாது. ஆத்துமா என்ன செய்யும்னா, பாதி நேரம் ஆவி சொல்றதையும் கேட்டுக்கிறோம், மீத நேரம் இந்த சரீரத்தை வச்சு கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, வாயினால பேசுறது, தொடு உணர்வு, நுகர்வு, இது எல்லாத்தையும் வச்சு தனக்குள்ள காரியங்கள் இழுத்துக்கிறோம். இந்த ஆத்துமா ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். ஆவி எதை மட்டும்தான் வச்சு வேலை செய்யும்? வசனத்தை மட்டும்தான் வச்சு வேலை செய்யும். ஆனா ஆத்துமா இருக்கு பாருங்க, அது எதையும் வச்சு வேலை செய்யும்? இங்கிட்டும் பாய் சாஞ்சுக்கிறோம். சில நேரம் நல்ல பாட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கிறோங்க, அப்படியே அழகா எது பக்கம் சாஞ்சுக்கிறோம்? சூப்பரா இருந்துச்சு பிரதர், பயங்கர பிரசன்னம் பிரதர், ஃபென்டாஸ்டிக் பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃபேஸ்புக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? மறந்துட்டு எந்த பக்கம் சாஞ்சுக்கிறோம்? இந்த ஆத்துமா என்ன செய்யும்னா, இங்கிட்டும் 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 என்ன ஆகிட்டே இருக்காது, இங்கிட்டும் மட்டும் அது என்ன செஞ்சுட்டு மாறி மாறியே என்ன செய்யும்? வேலை செய்யும். சரியா? இப்போ கவனிங்க. ஆவிக்கு ஒரு ஒரு பார்வை உண்டு. சொல்லுங்க, ஆவிக்கு என்ன உண்டு? அதே போல ஆத்துமாவுக்கு ஒரு பார்வை உண்டு. சொல்லுங்க, எதுக்கும் ஒரு பார்வை உண்டு? ஆவிக்கு ஒரு பார்வை, ஆத்துமாவுக்கு ஒரு பார்வை. புரிய முடியா சொல்றேன். ஆவிக்கும் கண் இருக்கு, ஆத்துமாவுக்கு கண் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணுனா இந்த கண்ணு உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒரு பார்வை, ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனப்பான்மை. உங்களுக்கு புரிய முடியாது சொல்லவா? இப்ப இங்க இருந்துகிட்டு உங்க வீட்டை நினைங்கள, இங்கதான் இருக்கீங்க, உங்க வீட்டை பாருங்களேன். பாக்குறீங்களா? பார்க்குறீங்களா? பார்க்கலையா? இங்க இருந்துகிட்டு அங்க பார்க்க முடியுது பாருங்க. இப்ப ரெண்டு விதமான பார்வை உங்களுக்குள்ள வரலாம். அதைத்தான் அந்த பார்வை பார்க்குறோம் பார்த்தீங்களா, மனதுக்குள்ள ஒரு காரியத்தை பார்க்குறோம் இல்லையா, அதைத்தான் கண்ணு அப்படின்னு வேதம் சொல்லுது. கண்கள்னா என்ன அர்த்தம்னா, நீ அதை விஷன் பண்ணி பார்க்குறல்ல, அதுதான் பார்வைன்னு சொல்லுது. உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். நீங்க இங்க உட்கார்ந்துட்டு உங்க வீட்டை ரெண்டு விதத்துல பார்க்கலாம். எப்படி? ஒன்று, உங்க வீட்டை இப்போ பார்க்குறப்ப உங்க ஆத்துமா இப்போ பார்க்குதுன்னு வச்சுக்கிறோம். ஆவியை சொல்லலை, எதை சொல்றேன்? சத்தமா சொல்லுங்க, என்னது? உங்க ஆத்துமா பார்க்குது. எப்படி பார்க்கும் தெரியுமா? இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிருவாரு. போன உடனே என்ன சுடணும்னு தெரியல. காலையிலேயே இந்த மனுஷனுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம், 2 கடி கடிச்சாரு. இப்பயும் அதையே போய் சுட்டு கொடுத்தோம்னா என்ன சொல்லுவார்னு தெரியல. வீட்டுக்குள்ள அந்த கிச்சனுக்குள்ள நுழையணும்னாலே பிரதர் ஒரே போராட்டமா இருக்கு பிரதர். பிரதர் எங்க வீடு பிரதர், ஐயோ பிரதர் இன்னைக்கு போனோம்னா எதெல்லாம் என்னவா இருக்குன்னு தெரியல. நாளைக்கு காலையில கிளம்பணும் வீட்டில இருந்து, நாளைக்கு என்ன நமக்கு தேவைக்கான காரியங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு என்ன செய்யல தெரியல. இதெல்லாம் பார்க்குது பாருங்க, இதுதான் ஆத்துமாவுடைய பார்வை. சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? இதே வீட்டை ஆவி இப்படியும் பார்க்கும். என்னன்னா, அதே காரியம் வரும். வீட்டை நினைச்ச உடனே அதே கடன், அதே சூழ்நிலை, அதே காரியம் எல்லாம் வரும். ஆனா இந்த ஆவி என்ன செய்யும்னா, அதெல்லாம் வந்தது உடனே டக்குன்னு என்ன செய்யும்னா, இல்லையே இது என்ன எனக்கு ஒரு மாதிரி தெரியுது, அங்க இருக்கிறத நான் நம்ப போறதில்ல. இது சொல்லுது, என் நலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறது, என் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கிறது, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. இதுவும் ஒரு பார்வை. இது ஆவியின் கண்ணு பார்க்கிறது. சொல்லுங்க, என்ன கண்ணு பார்க்கிறது? சரியா? இதைத்தான் கண்ணுன்னு வேதம் சொல்லுது. கண்ணுனா ஆவிக்கு ஒரு தனி கண்ணு, ஆத்மாவுக்கு ஒரு தனி கண்ணுன்னு அர்த்தம் இல்ல. கண்ணுன்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யறதுன்னு அர்த்தம்? பார்வை. சொல்லுங்க, என்னது? சத்தமா சத்தமா சொல்லுங்க, என்னது? நீங்க எப்படி பார்க்கிறோங்கிற அந்த பார்வை, மனோபாவம் அல்லது மனப்பான்மை, ஆட்டிடியூட். சரியா? பார்க்கிறது. சரியா? சரி. இப்ப சாத்தான் என்ன செய்யறான்னா, சாத்தான் என்ன பண்றான், ஆதாம் ஏவாள்கிட்ட வர்றான். இவங்க மாம்ச கண்ணை விட்டுருங்க, மாம்ச கண்ணு பிரச்சனையே இல்லை, அது எப்பவும் என்ன செஞ்சுதான் இருக்கு, திறந்துதான் இருக்கு இல்லையா, அது திறந்தா இருக்கு, அதை பத்தி இப்போ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்ப பாக்குறான், இவங்களுக்குள்ள இப்ப 2 கண்ணு இருக்கு. சொல்லுங்க, எத்தனை கண்ணு இருக்கு? கண்ணுனா என்ன அர்த்தம்? பார்வை. சொல்லுங்க, என்னது? சரி, பார்வை. 2 மனப்பான்மை அப்படி எடுத்துக்கலாம். சொல்லுங்க, 2 மனப்பான்மை அல்லது பார்வைன்றது புரியுதா உங்களுக்கு?
அப்ப பார்வைன்னு வச்சுக்கிறோம். 2 பார்வை இருக்கு, உள்ள 2 கண்ணு இருக்கு. எதோடைய கண்ணு? ஒன்னு என்ன கண்ணு? ஆவியின் கண்ணு. இன்னொன்னு என்ன கண்ணு? ஆத்துமத்தின் கண்கள். சரியா? சரி. இப்ப ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இத்தனை காலம் என்ன கண்கள் திறந்திருந்துச்சுன்னா, ஆவியின் கண்கள் ரொம்ப பிரகாசமா திறந்திருந்துச்சு. ஆனா ஆதாம் ஏவாளுடைய ஆத்துமத்தின் கண்கள் மூடி இருந்துச்சு. ஆவியின் கண்கள் தெளிவா இருக்கு, ஆத்துமத்தின் கண்கள், ஆத்துமத்தின் பார்வை மூடப்பட்டிருக்கிறது. இப்ப சாத்தான் என்ன நினைக்கிறான்னா, நீங்க சொல்லிருங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் என்ன கண்கள் திறந்திருக்கு? என்ன கண்கள் மூடி இருக்கு? ஆத்துமத்தின் கண்கள் என்ன பண்ணிருக்கு? மூடி இருக்கா? இப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, உங்க கண்கள் திறக்கப்பட்டுனா என்ன அர்த்தம்? அப்ப மூடுனதை தானே திறக்க முடியும். எது மூடி இருக்கு? இப்ப சத்தமா சொல்லுங்க. ஆத்துமா மூடி இருக்கு இல்லையா? இந்த ஆத்துமத்தின் பார்வையை, கண்களை திறக்க நினைக்கிறான். சரியா? ஆத்துமத்தின் கண்களை திறக்க நினைக்கிறான். அப்ப இது திறந்தா எது மூடிடும்? சத்தமா சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணுதான் திறக்கணும், ஏதாவது ஒண்ணுதான் திறந்திருக்கணும் இல்லையா? இப்ப ஆவியின் கண்கள் திறந்திருக்கிறதுனால ஆத்துமத்தின் கண்கள் மூடி இருக்கு. இப்ப சாத்தான் நினைக்கிறான், எதை திறக்கணும்னு நினைக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. ஆத்துமத்தின் கண்களை திறக்கணும்னு நினைக்கிறான். சரியா? சரி. எப்படி திறந்தான்? எப்படி திறந்தான்? அதான் பியூட்டியே. வாசிங்களே, ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 5-8 வாசிங்களே. ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 5 to 8 வாசிங்களே. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 5-8 வரைக்கும். நிலத்தினுடைய சகலவித செடிகளும். முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் சீக்கிரம் முடிக்க போறோம். வாசிருங்க. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 5 மைக்ல வாசிக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டேன். பூமியில இன்னும் எதுவும் முளைக்கல, ஏன்னா தேவன் இன்னும் எதை பொழிய பண்ணல. அடுத்து பூமியை பண்படுத்த யாரும் இல்லை, மனுஷனும் இல்லை. சரியா? இந்த வசனம் வழங்கி இருக்கா? அடுத்த வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால். ஒரு நிமிஷம். இப்ப 2 விஷயம் அங்க நடக்காம இருந்துச்சு. என்ன? 2 விஷயம் இல்ல. என்ன? மழை இல்ல, அடுத்து பூமியை பண்படுத்த யாரும் இல்லை, மனுஷனும் இல்லை. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, பூமியிலிருந்து பனி எழும்பி, மூடு பனி எழும்பி எதை நினைச்சதா? அப்ப முத காரியம் நடந்துருச்சு. மழை வேணுங்கிறது என்ன செஞ்சிருச்சு? இப்ப இங்க நடந்துருச்சு. சரியா? அடுத்த ஒரு காரியம் பெண்டிங் இருக்கு. என்னது? பூமியை பண்படுத்த மனுஷன் இல்லை. இப்ப அதை கொண்டு வரணும் தானே? அதைத்தான் இப்ப அடுத்த வசனத்துல அவர் செய்யறாரு. வாசிங்க. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. எதுக்காக உருவாக்குறாரு? மேல சொன்னார்ல, மேல சொன்னாரு மனுஷன் இல்லைன்னு சொல்லுது. எதுக்காக இல்ல? அவன் என்ன செய்யறதுக்கு வேணும்? அவன் வெரி குட், வெரி குட், சூப்பர், வெரி குட், கரெக்டா படிக்கிறீங்க. சொல்லுங்க, என்ன செய்யறதுக்கு வேணும்? அவன் பண்படுத்தவும் பாதுகாக்கிறதுக்கு இப்ப அவன் வேணும் தானே? இப்ப அவனை உருவாக்குறாரு. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். இப்ப சொல்லிட்டாரா? மனுஷனை உருவாக்கிட்டாரு. எதுக்காக உருவாக்குனாரு? மேல பண்படுத்தவும் காக்கிறதுக்கும். அடுத்த வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் எதுக்காக அங்க கொண்டு வந்து வைக்கிறாரா? வார்த்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர். சேர்ந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும்
புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அடுத்து தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி பண்படுத்த எத்தனாவது வசனம் வருது? 15வது வசனம். 15க்கு வந்துருங்க, வாசிக்க நேரம் இல்ல. 15வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன செஞ்சாரா? பண்படுத்தவும். நல்லா கவனிங்க, 5வது வசனம் தெளிவா சொல்லுது, மழை இல்ல, பண்படுத்த ஆள் இல்ல. 6வது வசனத்துல தெளிவா சொல்றாரு, மழை வந்துருச்சு. சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? அப்ப அடுத்து யார் வரணும்? எதுக்கு? சொல்லுங்க, எதுக்கு? பண்படுத்ததான. அதைத்தான் 7வது வசனத்துல அவர் சொல்றாரு இல்லையா? 7வது வசனத்துல அவர் சொல்றார் பண்படுத்துற. 7வது வசனத்துல மனுஷனை உண்டாக்குறார். 7வது வசனம் திருப்பி வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் என்ன ஆத்மாவானானா? ஜீவாத்மானா என்ன? நீங்க டார்கம் பைபிள்ல அதுல நோட்ஸ் போட்டிருக்கேன்ல, இருக்கா? டார்கம் பைபிள், டார்கம் ஆன்கலஸ்னு சொல்லுவோம். டார்கம் அதாவது இயேசுக்கு முன்னாடியே டிரான்ஸ்லேட் பண்ணது. ஹீப்ரு பைபிளை இயேசுக்கு முன்னாடியே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அந்த டார்கம் பைபிளில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா இதே வசனத்தை வாசிங்களே. And the Lord God created man. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். Dirt from the ground. அந்த பூமியினுடைய தூசியிலிருந்து மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார். And he blew into his nostrils. அவனுடைய நாசியிலே அவர் ஊதினார். A living soul. அவனுக்குள்ள ஒரு ஜீவ ஆத்துமாவை அவனுக்குள்ள ஊதினார். And it was for a speaking spirit in man. அந்த ஜீவ சுவாசம் ஜீவாத்துமாவானான்னு இருக்கு இல்லையா? என்ன ஸ்பிரிட்னா? ஸ்பீக்கிங் ஸ்பிரிட். சொல்லுங்க, என்ன ஸ்பிரிட்டா? சத்தமா சொல்லுங்க, என்ன ஸ்பிரிட்? ஸ்பீக்கிங் ஸ்பிரிட். மனுஷன் பேசுகிற மனுஷனானான். உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன், திருப்பி கோர்வை நல்லா கவனிங்க. 5வது வசனம் சொல்லுது, மழை இல்ல, பண்படுத்த ஆள் இல்ல. 6வது வசனம் சொல்லுது, மழை வந்துருச்சு, ஆனா இன்னும் யாரு இல்ல. அடுத்து இப்ப மனுஷன் வரணும் தானே. 7வது வசனத்துல மனுஷனை உண்டாக்குறாரு. ஆனா எப்படி உண்டாக்குறார்னா, அவனை பேசுகிற மனுஷனாய். சொல்லுங்க, என்ன மனுஷனாய்? பேசுகிற மனுஷனாய். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த வேலை பண்படுத்துறது, பாதுகாக்கிறது. சொல்லுங்க, என்ன வேலை? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பண்படுத்துறது பாதுகாக்கிறதுனா என்னன்னா, போய் நாத்து நட்டு களை புடுங்கி அந்த வேலை செய்யறதுன்னு அர்த்தம் இல்லை. பண்படுத்துறதுனா என்னன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. நான் திருப்பி அதை மட்டும் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். 2 விஷயம் இல்லைனாரு, மழை இல்லை, பண்படுத்த ஆள் இல்லை. அடுத்த வசனத்துல என்ன வந்துருச்சு? மழை வருது. அடுத்து யாரை உருவாக்குறாரு? ஆனா அவனை எப்படிப்பட்டவனா உருவாக்குறாரு? ஆனா அவனுக்கு கொடுக்கப்படுற வேலை என்ன? பண்படுத்தணும். சத்தமா சொல்லுங்க, பண்படுத்தணும். அதுக்காக தானே உருவாக்குறாரு. பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உருவாக்குகிற ஒரு மனுஷனை பலமுள்ள மனுஷனா உருவாக்காம ஏன் பேசுகிற மனுஷனா உருவாக்கணும்? பர்பஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. கம்ப்ரஸ் ஆயிருக்கா பாருங்க. பர்பஸ் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான். அப்ப பண்படுத்தணும், ஒர்க் பண்ணணும், கோட் பண்ணணும், பாதுகாக்கணும்னா அப்ப அதுக்கு ஏற்ப பலசாலியா உருவாக்காம எதற்காக அவனை பேசுகிறவனாய் உருவாக்கணும்? எதற்காக பேசுகிறவனா உருவாக்கணும்னா, பண்படுத்துறது பாதுகாக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. நிலத்தை தேவன் நிலத்துல மழையை பொழிய பண்ணினார்னு இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்து பண்படுத்துறாருன்னு சொல்லுது இல்லையா? பண்படுத்துறதுனா என்ன அர்த்தம்னா, நேர்மறையான வார்த்தைகளை பேசவும், பாதுகாக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதிருக்கவும் அவனை உருவாக்கினார். நான் ப்ரூவ் பண்றேன். பண்படுத்துறதுனா, தோட்டத்தை பண்படுத்துறதுனா, தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுறதுனா, வாய்க்கால் வெட்டி வரப்பு வெட்டி பலசாலியா போய் வேலை செய்யற ஆள் இல்லை.
பாதுகாக்கிற தோட்டத்துக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஆதாமை தவிர வேற யாராவது இருக்கானா? திருடன் எவனாவது இருக்கானா? சாத்தான் இருக்கிறான். சாத்தான் ஆவி மனுஷன். அவன் போய் எதையும் பறிச்சு செய்ய போறது கிடையாது, திங்க போறது கிடையாது. மிருக ஜீவன்கள் இருக்கு. மிருக ஜீவன்கள் எல்லாமே இவனுடைய எதுக்கு கீழே தான் இருக்கு, ஆளுகை கீழே தான் இருக்கு. இதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? யோசிச்சு பாருங்க. தோட்டத்தை எதற்காக, ஏன் அதை குவாட் பண்ணணும்? அங்க எந்த திருட இருக்கான் அல்லது என்ன தீங்கு? இன்னும் பாவமே உள்ள வரலையே. பாவம் இல்லை, தீங்கு இல்லை, பிளசன்ட் பிளேஸ், ஏதேன்னா இனிமையான ஸ்தலம். இவ்வளவு இருக்கு. இவ்வளவு இருக்கிறப்ப எதுக்காக ஒரு பாதுகாப்பு, ஒரு காவலாளி, ஒரு கீப்பர்? எதற்காக? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசிக்கலா காக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பண்படுத்துறதுனா என்ன அர்த்தம்னா, சரியான வார்த்தைகளை பேசவும். பாதுகாக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதிருக்கவும் அவனை உருவாக்கினான். எல்லாம் கவனிங்க. தோட்டத்தில் மழை இல்லை, இன்னும் விளையல, அதை பண்படுத்த ஆள் இல்லை. கர்த்தர் பார்க்குறாரு. வானத்திலிருந்து பூமியிலிருந்து எதை எழும்ப பண்ணுகிறாராம்? பனியை எழும்ப பண்ணி அதை நினைக்கிறார். உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் பனியை எழும்ப பண்ணி நினைத்தார்னா என்ன அர்த்தம்னா, உடனே ஆண்டவர் அப்படியே வெள்ளையா பனி அப்படி பனி உருவாக்குறது இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுது, அவருடைய வார்த்தை தான் பனியை போல இறங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாசிங்க உபாகம் 32:2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உபாகம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்ப பூமியில பனி நினைக்குதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் பேசின எது நினைக்குதுன்னு அர்த்தம். வசனம், அவருடைய வார்த்தை நினைக்குதுன்னு அர்த்தம். பூமியிலிருந்து மூடுபனி எழும்பி பூமியை நனைத்ததுன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அந்த இடத்தில் நின்று வார்த்தையை பேசுறாரு. அவர் பேசின வார்த்தைகள் தான் பனியை போல இறங்குகிறது. எசேயா புஸ்தகம் 55:10 வாசிங்க, 10:11 வாசிங்க. ஐசையா சாப்டர் 55:10-11. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இப்ப சொல்லுங்க, பனி நனைக்குது, மழை பொழியுதுன்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன பேசப்படுகிறதுன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க, என்ன பேசப்படுகிறது? தேவனுடைய வசனம் பேசப்படுது. இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் பாருங்க. 5வது வசனம் சொன்னிச்சு மழை பெய்யல, அடுத்து யாரு இல்ல, பண்படுத்து. எதுக்கு? அது முக்கியம். சொல்லுங்க, மழை. சத்தமா சொல்லுங்க, என்ன இல்ல, அடுத்து மனுஷன் இல்ல. எதுக்கு? சத்தமா, எதுக்கு? சரி, இப்ப மழையை கொண்டு வர்றதுக்கு அவர் எதை பேசுறாரு? வசனத்தை பேசுறாரா? வசனத்தை பேசினா பனி நினைக்குதா, மழை நினைக்குதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்தது பாருங்க, பண்படுத்துறதுக்கு ஆளை கொண்டு வர்றாரு. ஆனா அவனையும் பேசுகிற மனுஷனாகவே கொண்டு வர்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் எப்படி பணியை நினைக்கிறதுக்கு வார்த்தையை பேசணும், இவன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வார்த்தைகளை பேசணும். எதை பேசணும்? சத்தமா சொல்லுங்க, எதை பேசணும்? நாம் 2 விஷயம் தேவை இருக்குங்க. மழையும் வேணும், பண்படுத்த ஆளு வேணும். மழையை நான் பேசி வர வச்சிடுறேன், அடுத்து பண்படுத்துற வேலையை ஆதாம் பேசி 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 செய்வான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பண்படுத்துறதுன்னா நேர்மறையானதை பேசுறது. சொல்லுங்க, எதை பேசுறது? அடுத்து பாதுகாக்கிறதுனா எதை பேசாம இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, எதிர்மறையானதை பேசாம இருக்கு. சரியா? இதை மறந்துடாதீங்க. நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லிருங்க. பண்படுத்துறதுனா எதை பேசணும்? பாதுகாக்கிறதுனா எதை பேசாம இருக்கணும்? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்தை பண்படுத்தணும்னா எதை பேசணும்?
உங்க தொழிலை சரி பண்ணணும்னா எதை பேசணும்? உங்க ஊழியத்தை சரி பண்ணணும்னா எதை பேசணும்? சத்தமா சொல்லுங்க. அதே நேரத்தில் உங்க ஊழியம், குடும்பம், பிள்ளைங்க இதெல்லாம் பாதுகாக்கணும்னா எதை பேசாம இருக்கணும்? இப்ப சாத்தான் எப்படி அவங்கள ஏமாத்துறான் தெரியுமா? அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா பார்க்குறான். ஆண்டவர் ஆதாம்கிட்ட அவன் ரொம்ப ரொம்ப பிளைனா யோசிக்கிறான் பாருங்க. நம்ம தான் ஏதோ பெரிய விஷயம் மாதிரி திங்க் பண்றோம். அவன் ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறான். ஆதாம்கிட்ட ஆண்டவர் 2 விஷயம் செய்ய சொன்னாரு. என்ன? 2 பிளஸிங் கொடுத்தாரு. 2 நேர்மறையான ஆசீர்வாதங்கள், 2 ஆசீர்வாதங்கள் இருக்கு. என்னென்ன? இவன் பூமியில பழுகி, அது நேர்மறையான ஆசீர்வாதம். ரைட், ஓகே. அடுத்து இன்னொன்னு கொடுத்தாரு. நீ தோட்டத்தில் இருக்கிற, சத்தமா சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் புசிக்கலாம். இது 2மே பாசிட்டிவ். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி. அடுத்து நெகட்டிவான ஒரே ஒரு காரியத்தை அவனை வான் பண்ணி இருக்காரு. என்னது? எதை புசிக்க கூடாது? சத்தமா சொல்லுங்க. எதை புசிக்க கூடாது? புசிக்க கூடாது தானே? இப்ப நல்லா யோசிச்சு, எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர் எதிர்மறையான ஒரு காரியத்தை சொன்னா கூட நான் கேட்கிறேன், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதன்னு சொன்னவர் கூட ஒரு வார்த்தை சேர்த்து, இந்த சாத்தான்னு ஒரு பையன் இருக்கான்ப்பா, அவனை குறித்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, ஒரு வார்த்தை சேர்த்துருக்கலாம்ல. ஒரே ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்கலாம்? ஆனா சொல்லல பாருங்க. ஆண்டவர் எப்போதுமே எதிர்மறையான காரியத்தை விளக்கமா பேசுகிறதே கிடையாது. எப்படி? எதிர்மறையானதை எப்படி பேசுறது இல்ல, விளக்கமா மட்டும் இல்ல, ஷார்ட்டா கூட அவர் என்ன செய்யறது கிடையாது, பேசுறதே கிடையாது. சரியா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப சாத்தான் பார்க்குறான், 2 பிளஸ்ஸிங் பா, 2மே நேர்மறையானது, பழகி பெருகலாம். அடுத்தது தோட்டத்தில் இருக்க எல்லா விருட்சங்களையும் புசிக்கலாம். ரைட்டு. அடுத்து எதிர்மறையான நெகட்டிவான ஒரே ஒரு காரியம் இருக்கு. என்னது? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கூடாது. அவ்வளோதானே? நீ இப்போ என்ன இவங்களை விழ வைக்கணும், அவ்வளோதானே? ஆமாம். இந்த சர்ப்பத்தை அனுப்பி அந்த நெகட்டிவான காரியத்தை குறித்து பேசவை. பேச வச்சா முடிஞ்சு. நீ போய் பேசுப்பா, நெகட்டிவா தானே பேசுற. சர்ப்பத்தை அனுப்பி நெகட்டிவான காரியத்தை பேசவையே. நீ பேச வச்சாலே காரியம் கெட ஆரம்பிச்சிடும். காரியம் எப்படி பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஷார்ட்டா முடிக்கிறேன், நேரம் இல்லை. இப்ப ஆதாம் ஏவாள்கிட்ட சத்துரு வந்து பேசுறான். எதை எடுத்து பேசுறான்னா, பாசிட்டிவான 2 காரியத்தையும் அவன் டச் பண்ணவே இல்லை. பழுகி பெருகிறத குறித்து எதுவுமே பேசல. தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் கனிகளையும் புசிக்கலாம், அதை குறித்து எந்த கேள்வியையும் அவன்கிட்ட எதிர்மறையா அவங்ககிட்ட எந்த கேள்வியும் ரைஸ் பண்ணவே இல்லை. எதை குறித்து மட்டும்தான் பேசுறான்? நன்மை அறிகிற விருட்சம் இல்ல, நன்மை. அவன் பேச்சு எதை பத்தி தான் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பேசுறானா? பேசுறானா? இவங்க 2 பேரும் போய் அந்த பழத்தை புசிக்கிறாங்களா? புசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதுவரைக்கும் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய விதமாய் பார்த்தவர்களுடைய கண்கள் இப்ப மூடப்பட்டு, என்ன கண்ணு திறக்குது? ஆவியின் கண்கள் மூடிருச்சு, ஆவியின் பார்வை மூடிருச்சு, ஆவியின் மனப்பாவம் மூடிருது. இப்ப எது திறக்குது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுக்கு அவன் என்ன செய்தான்? எதை பத்தியே பேசினா? தீமையை. சொல்லுங்க, எதை பத்தியே பேசினா? தீமையான வார்த்தைகள். அப்படி வச்சுக்கிறோம். என்ன வார்த்தைகள்? சரி, இதை கர்த்தர் எப்படி திருப்பி ரிவைவ் பண்றாருன்னு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். சரியா? சாத்தான் ஆதாம் ஏவாளுடைய ஆவியின் கண்களை மறைத்து, அதை மூடிட்டு, ஆத்துமத்தின் கண்களை திறப்பதற்கு நெகட்டிவா பேசினா. சரியா? நெகட்டிவா பேசினா. ரைட்டு. இப்ப அதே இது புதிய உடன்படிக்கையில இயேசு இந்த பூமிக்கு வந்தார், சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தார், புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. என்ன நடந்தது? வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 24வது அதிகாரம் 13ல இருந்து வாசிக்கணும். கொஞ்சம் வேகமா வாசிங்க, நேரம் இல்லை. லூக்கா புஸ்தகம் 24:13 இருந்து வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 24:13 இருந்து.
அன்றைய தினமே அவர்களில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், வேகமா வாசிக்க பார்க்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். எம்மாவு சீடர்கள், எம்மாவு இல்லையா? எம்மாவுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைக்கப்பட்ட ஜனங்கள்னு அர்த்தம். அல்லது என்ன சொல்றது, இருள் சூழ்நிலையில் இருக்கிற கண் சொருகின மறைவுக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள்னு அர்த்தம். அப்ஸ்கர்னு சொல்லுவாங்களே, OBSCURE, அப்ஸ்கியூர் சொல்லுவாங்களா? மறைக்கப்பட்ட அல்லது இருள் சூழ்நிலையில கண் சொருகி போன சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள்னு அர்த்தம். சரியா? எம்மாவு அப்படின்னா. சரி, அடுத்த வாசியம் பார்க்கலாம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. என்ன கண்ணு மறைச்சிருக்கு? சரீரத்தை விட்டுருங்க, ஆவியின் கண்களா ஆத்துமத்தின் கண்களா? சத்தமா சொல்லுங்க. ஆவியின் கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டு. அதான் எம்மாவு, மறைக்கப்பட்ட ஜனங்கள். சரியா? ஆவியின் கண்கள் மறைக்கப்பட்ட ஜனங்கள். அடுத்து அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். கொஞ்சம் கீழே வரலாமா? ஆண்டவர் சொல்வார்ல, தீர்க்கதரிசிகள் சொன்னது எத்தனை வசனம்? 19. அவர் எவைகள் என்றார். 19. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நஸ்ரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். தமிழ்ல செய்கையிலும் வாக்கிலும் இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல, பொது மொழிபெயர்ப்புல வச்சீங்கன்னா வாக்கிலும் செய்கையிலும். சொல்லுங்க, எது முதல்ல வரணும்? வாக்கு தான் முதல்ல வரணும். வாக்கிலும் செய்கையிலும். அதற்கு அவர் பொது மொழிபெயர்ப்புல அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியதுதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் சொல்லிலும் செயலிலும். முதல்ல எது முக்கியம்? சொல்லு சரியா இருந்தா எது சரியா இருக்கும்? நிறைய பேர் செயலை சரி பண்றதுலே கவனம் பண்றாங்க, ஆக மாட்டேங்குது. ஏன்னா எது சரியா இல்ல. சரியா? சொல்லிலும் செயலிலும் வல்லவராயிருந்தார். நம்முடைய பைபிள் வாசிங்க, 20 வாசிங்க, பவர் எடிஷன்ல. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நஸ்ரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய அடுத்த வசனம் வந்துரு. இயேசு சொல்வார்ல, தீர்க்கதரிசிகள் எத்தனை வசனம்? 21, 28. மோசே முதற்கொண்டு 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும்னா, மோசே எந்த புஸ்தகத்தை எழுதினாரு? எதுல இருந்து எழுதினாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ரம் ஜெனிசிஸ்னு அர்த்தம். சரியா? மோசே முதலிய தீர்க்கதரிசிகள்னா ஆதியாகமத்தில் இருந்து இன்னைக்கு இயேசு அவர்களோட பேசுகிற வரைக்கும் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார்னு அர்த்தம். வாசிங்க பார்க்கலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும். TLB பைபிள், TLB. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெனிசிஸ்னே போட்டிருப்பாங்க. மோசே எழுதின புஸ்தகம் ஆதியாகமத்தில் இருந்தானே எழுதினாரு. ஸோ ஆதியாகமத்தில் இருந்து அன்னைக்கு எம்மாவு சீடர்கள்ட்ட பேசுற வரைக்கும் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார்.
எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, இப்ப இதுவரைக்கும் ஆவியின் கண்ணு மூடி இருந்துச்சு. எந்த கண்ணு திறந்திருந்துச்சு? ஆத்தும கண்ணு திறந்திருந்துச்சு. ஆனா இப்ப எந்த கண்ணு திறக்குது? ஆவியின் கண்கள் திறக்குது. எது மூட ஆரம்பிக்கிறது? ஆத்துமத்தின் கண். ஆதாம் என்ன செஞ்சான்? பாவம் செய்ய வச்சப்ப ஆவியின் கண்களை மூட வச்சு எதை திறந்து விட்டான்? ஆத்துமத்தின் பார்வைய. ஆனா இயேசு என்ன செய்தார்? ஆத்துமத்தின் பார்வையை மூடிட்டு எதை திறந்தாரு? முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். இயேசு அப்பத்தை பிட்டதுனால திறக்கல கண்ணு. எல்லாம் கவனிங்க. இயேசு அப்பத்தை பிட்டதுனால திறக்கல. ஏன் திறந்துச்சுன்னா, இவர் அவரை குறித்த வசனங்களை வேதத்திலிருந்து விளக்கி காட்டினார் பாருங்க. அவர் காட்ட 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 ஆவியின் கண்கள் பிரகாசம் அடைய ஆரம்பிச்சது. ஆவியின் கண்கள் பிரகாசமடைய பிரகாசமடைய எது மூட ஆரம்பிக்குது? அப்பத்தை. நல்லா கவனிங்களே. சாத்தான் என்ன செஞ்சான்? ஆவியின் கண்ணை மூட வைக்கிறதுக்கு என்ன செஞ்சான்? தீய வார்த்தைகளை பேசினான். தீய வார்த்தைகளை பேச பேச எது மூடுச்சு? ஆவியின் கண்ணு மூடுச்சு. ஆத்துமத்தின் கண்ணு ஓப்பன் ஆச்சு. அவர் பார்த்தாரு, நீ தீய வார்த்தைகளை பேசி பேசி தானே ஆவியின் கண்ணை மூடுன, நான் இந்த நற்செய்தியை பேசி பேசி ஆவியின் கண்ணை திறக்கிறேன்னு சொல்லி இயேசுவை குறித்த வசனங்களை பேச 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 ஆவியின் கண்கள் திறக்க ஆரம்பித்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சாத்தான் ஒரு ஈட்டபிள் திங்க வச்சான், ஒரு பழத்தை வச்சு ஆவியின் கண்ணை மூடுனா. இயேசு புது உடன்படிக்கையின் அடையாளமாய் அப்பத்தினால அவர்களுடைய கண்களை திறந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வெறும் அப்பம் பிட்டதுனால திறக்கல, ஆனா அதுக்கு முன்னாடியே ஆவியை கொழுந்து விட்டு எரிய பண்ணினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவங்க சொல்றாங்க, வசனங்களை வேத வாக்கியங்களை பேசுகிற போது இருதயம், இருதயம்னா ஆவின்னு அர்த்தம். சொல்லுங்க, இருதயம்னா என்ன அர்த்தம்? ஆவின் அர்த்தம். ஆவியாகிய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது பாருங்க. அவர்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைய, அவர்களுடைய ஆவியின் கண்கள் பிரகாசம் அடைய ஆரம்பித்தது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆதாமுக்கு சொல்லப்பட்ட, நான் கன்க்ளூஷன் பண்றேன், ஆதாமுக்கு சொல்லப்பட்ட பழுகி பெருகுவதற்கான ஆசீர்வாதமும் சகலத்தையும் நன்மையாய் புசிப்பதற்கான ஆசீர்வாதமும் உங்க சிரசின் மேல இறங்கி வரும். ஏன்னா இப்ப ஆண்டவர் உங்களுடைய ஆவியின் கண்களை திறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வசனத்தை, வார்த்தையை வாசித்து 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 அதை தியானிக்க தியானிக்க, இதை கேட்டு கேட்க 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 உங்க ஆவியின் கண்கள், ஆவியின் பார்வை திறக்க ஆரம்பிக்கும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் பழுகி பெருக ஆரம்பிப்பீங்க, பூமியை ஆளுகை செய்வீர்கள். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? எழும்புங்க, பிரசங்கம் முடிஞ்சிட்டு. சரி, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், நீங்க ஆதாம் காலத்து மனுஷன் இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேனே, இந்த வேதத்திலிருந்து தேவனுடைய ஊழியர்கள் வெளிப்பாடுகளை பேசுகிற போது உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் எரியுதா? ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு இருக்கா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க ஆவியின் கண்கள் திறந்திருக்கிறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனா அதைத்தான் பவுல் சொல்றாரு, உங்க கண்ணு திறந்தா பத்தாது, உங்க கண்கள் இன்னும் பிரகாசம் அடையும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப நீங்க வசனத்தை கேட்க 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 உங்க வாயை நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்க. மழைய பொழிய பண்ண வார்த்தையை பேசினாரு. ஆனா பண்படுத்துறதுக்கு ஆதாம உண்டாக்குறப்ப அவனை எப்படி உண்டாக்குனாரு? எதை பேசுகிறவனா?
தயவுசெய்து சொல்றேன், உங்க வாயை திறந்தா நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எதிர்மறையானதை நீங்களும் பேசாதீங்க. மற்றவர்கள் பேசத்தக்க சூழ்நிலையை நீங்களும் உருவாக்காதீங்க. சரியா? என்னை ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொல்லக்கூடாது. சரியா? நீங்களும் பேசாதீங்க, மற்றவர்கள் பேசத்தக்க சூழ்நிலையை நீங்களும். அதுதான் நீங்க உங்க குடும்பத்தை காக்கிற காவல். அதுதான் உங்க ஊழியத்தை நீங்க காக்கிற காவல். நீங்க நினைக்கிறீங்க காவல்னா ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், அதை தெளிக்கிறேன், இதை தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அது காவல் தான், சந்தோஷம் தான். ஆனா அதை பண்ணிட்டு வெளியே போய் எதிர்மறையானதை பேசுனீங்கன்னா காவல் இருக்கு. காவல் இருக்கு. நான் சொல்றேன் பிரதர், உங்க வாயை திறந்தா ஒண்ணு வசனம் வரணும், இல்லைன்னா அந்நிய பாஷை வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒன்று வசனம் வரணும், இல்லைன்னா என்ன வரணும்? அந்நிய பாஷை வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். உங்கள் ஆவியின் கண்ணு திறந்துருக்கு, அப்போ நீங்கள் பேசணும் தானே. நீங்கள் ஆதி நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கார் தானே. நீங்கள் பண்படுத்தணும்னா நீங்கள் பேசணும் பிரதர். உங்கள் திருவசனத்தை பேசணும் சிஸ்டர். உங்கள் வாயில் வாக்கு தத்தங்கள் வரணும் சிஸ்டர். உங்கள் குடும்பம் சரியாகும். சொல்லுங்க சொல்லுங்க, என் அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கு. சொல்லுங்க, உங்க குடும்பம் சரியாக ஆரம்பிக்கும். என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்வு பண்படுத்தப்பட ஆரம்பிக்கும். எதிர்மறையான வார்த்தைகளை நீ பேச மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. எஸ் எஸ், உங்க எல்லைகள்ல காவல் உண்டாக ஆரம்பிக்கும். யாஹா ரத லாபஹார, நல்ல சத்தத்தை உயர்த்தி யாக்கா ரபா தல ஹாடா தல பாரதிஷா யாக்கா ரத லாபகரதலா இன்னும் ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக, தேவனுடைய வார்த்தைகளாக மட்டும் இருக்க வேண்டும். ஆமென். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மாராகா ஷெல்பெனே ஹாந்தரா பலா ஹாந்தரா லிமானா ஹாந்தோரோ சேக்லே மாரா ஹாந்தரபா லிமானா ஹாந்தரே ஷெல்பெரே ஹாந்தரபா கிரேமானா ஹாந்தரே ஷெல்பெனே ஹாந்தரபா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆண்டவரே, எங்களுடைய ஆவியின் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவரே, எங்களோடு நீங்க இந்த வார்த்தைகளை குறித்து, அந்த வல்லமையை குறித்து நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு தீர்மானத்தோட போகிறோம். ஆமென். நாங்கள் பேசினா உம்முடைய வார்த்தையை மட்டும் பேசுவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் நாங்கள் ஜீவனை பேசுவோம். ஆமென். வாக்கு தத்தங்களை பேசுவோம். ஆமென். என்று எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க புது கிருபைகளை கொடுத்து ஒரு புது காரியத்தை நீங்க ஆரம்பித்து இருக்கிறீங்க. அவங்க எடுத்த இந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் நீங்க புது பலனை கொடுத்து இருக்கிறீங்க. Their home is going to change. அவங்க குடும்பங்கள் ஆமென் புது வெளிச்சங்கள் உண்டாக போகிறது. அவங்க வாழ்க்கையில, பிசினஸ்ல, எல்லாவற்றிலும் ஒரு புது காரியத்தை அவங்க பார்க்க போறாங்க. ஆண்டவரே, அவங்க வார்த்தைகள் புது காரியங்களை உருவாக்க போகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதியும். நல்ல நைட் ரெஸ்ட் கொடுங்க எல்லாருக்கும். ஆமென். தொடர்ந்து நாளைக்கு செய்ய போற வேலையில உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். நாளை நடக்க போற பைபிள் ஸ்டடியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.